அதே போல மூலாவணத்தின் முக்கியத்துவம் மூலாட்டின் முக்கியத்துவம் பார்த்துருந்தோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டா போதும். இது வந்துட்டு எக்ஸாமுக்கும் டெஸ்ட் பண்ணப்படாது. அதே போல் அடுத்தது ஒரு வணிகத்தில் பல்வேறுபட்ட கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும். அந்த பல்வேறுபட்ட கொடுக்கல் வாங்கல்கள் பல்வேறுபட்ட மூல ஆவணங்களை கொண்டு மூலர்களில் வெவ்வேறு மூலர்களில் பதியப்படணும் பார்த்துருந்தோம். அதன் அடிப்படையில் நம்ம 7 வகையான கொடுக்கல் வாங்கல் 7 வகையான மூலத்தில் பதியப்படணும் பார்த்துருந்தோம். முதலாவது காசு பெருவனவு வந்துட்டு காசு பெறும் நாளில் பதியப்படும். இதுக்கான மூல ஆவணம் பற்றுச்சீட்டு பார்த்துருந்தோம். அடுத்தது காசு கொடுப்பனவு வந்துட்டு காசு கொடுப்பன நாட்டில் பதியப்படும். இதுக்கான மூலாவணம் கொடுப்பனவு உறுதிச்சீட்டு பார்த்துருந்தோம். அதே போல சில்லறை கொடுப்பனவுகள் சில்லறை கொடுப்பனவு அங்கே பெருமனவு வராது. சில்லறை கொடுப்பனவு நீங்கள் ஆல்ரெடி ஓலோவில் படிச்சாக்கலைங்க. அங்கே வந்து சில்லறை செலவினங்கள் மட்டும்தான் கொடுப்பனவு செய்யப்படும். வருமானங்கள் ஒன்றும் பெறப்படாது. அவை சில்லறை செலவினங்களை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்துட்டு சில்லறை கொடுப்பனவு நாளேடு. அது வந்து சில்லறை கொடுப்பனவு உறுதிச்சீட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது கடனுக்கு பொருட்களை கொள்ளணும் செய்யணும்னு சொன்னால் கொள்வனவு நாளேடு. அது வந்துட்டு கடனுக்கு பொருட்கள் கொள்ளணும் செய்யும்போது மீள் விற்பனைக்காக. இப்போ தளபாடங்களை விற்பனை செய்யும் கம்பெனிக்கு தளபாடங்களை விற்பனை செய்யும் நிறுவனத்துக்கு இருப்பு என்ன பிள்ளைகள்? தளபாடங்களை விற்பனை செய்யும் நிறுவனத்துக்கு இருப்பு என்ன? சொல்லுங்க அப்போ. தளபாடங்களை விற்பனை செய்யும் நிறுவனத்துக்கு இருப்பு என்ன? மசியா, நஷிமா, சுஹா, நுஹா, ஸ்ரீமா? தளபாடம். எஸ். ஸோ அந்த நிறுவனம் தளபாடம் தான் என்னது அங்கே இருப்பு. அப்போ இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறாங்க மீள் தளபாடம். இப்போ நார்மலாக தளபாடம் தான் அவங்களோட இருப்பு. அப்போ கடனுக்கு தளபாடம் கொள்வனவு 10 லட்சம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அதை அது இருப்புன்னு எடுப்பீங்கண்ணே. இருப்புன்னு எடுப்பீங்க. இப்போ அதுவே அவங்க சொல்கிறாங்க நிறுவன பயன்பாட்டுக்காக தளபாடம் கடன் கொள்வனவு. இது எங்கே பதிவீங்க? நேற்று தெளிவாக படிச்சு தந்தேன். நிறுவன பயன்பாட்டுக்காக தளபாடம் கடனுக்கு கொள்வனவு எந்த மூலத்தில் பதிவு செய்வீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் தெரியுமா? கடனுக்கு தளவாடங்கள் கொள்வனவு செய்யப்பட்டா நடைமுறை லட்சத்துக்கு கொள்வனவு செய்யப்பட்ட எங்க பதிவும் ரீமா, மசியா, சுஹா, நுஹா? யாருக்கும் தெரியாதா? குயிக்கா ஆன்சர் பண்ண நல்ல. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வருஷத்துக்குள்ள நம்ம எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் இயரை கொஞ்சமாச்சும் நெருங்கணும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. தெரியுமா பிள்ளைய? தெரியாதா? ஆன்சர் பண்ணுங்க ஆகும். தெரிய மாட்டேன் தெரியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. தளபாடங்கள் நிறுவன பயன்பாட்டுக்கு கொள்வனவு செய்யப்பட்டா அது எங்க பதிவும்? கடனுக்கு. தளபாடங்கள் நிறுவன பயன்பாட்டுக்காக கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டா எங்க பதிவும்? காசு கொடுப்பனவு. கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டா நான் இப்போ கேட்குற கடனுக்கு. ரைட். யாருக்கும் அந்த கிளாரிட்டி இல்லை போல. நோ, கொள்வனவு நாடு வராது. ஓகே, இதை பிறகு பார்ப்போம் நம்ம. ஸோ கொள்வனவு நாடு கடனுக்கு மீள் விற்பனைக்காக பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டா நாங்கள் கொள்வனவு நாட்டில் பதிவு செய்வோம். அதுக்கான மூலாவணம் பட்டியல் என்று பார்த்திருந்தோம். அதே போல மீள் விற்பனைக்காக கொள்வனவு செய்த பொருட்களை வெளித்திருப்போம், அதாவது கொள்வனவு திருப்பம் செய்யும் போது அதுக்கான மூலடு வந்துட்டு கொள்வனவு திரும்ப நாளுன்னு பார்த்திருந்தோம். இதற்கான மூலாவணம் வரவுத்தாள்னு பார்த்திருந்தோம். அதே போல மீள் விற்பனைக்காக பொருட்கள் விற்பனை செய்யப்படும் போது கடனுக்கு விற்பனை செய்யப்படும் போது அதுக்கான மூலடு வந்துட்டு விற்பனை நாள் பார்த்திருந்தோம். அதுக்கான மூலாவணம் பட்டியல் என்று பார்த்திருந்தோம், அதாவது விற்பனை பட்டியல். விற்பனை செய்த பொருட்கள் உட்திருப்பம் செய்யப்படுது, அதாவது கொள்வனவு திருப்பம் விற்பனை திருப்பம் செய்யப்படுதுன்னு சொன்னா அதுக்கான மூலடு விற்பனை திரும்ப நாளடுன்னு பார்த்திருந்தோம்.
விற்பனை திரும்பல் நாளேட்டுக்குரிய மூலாவணம் செலவுத்தாள்னு பார்த்துருந்தோம். இதெல்லாம் போக இறுதியா ஏனைய கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது நிறுவன பயன்பாட்டுக்குரிய ஆதனம் புரிவாரணம் கடனுக்கு கொள்வனவு செய்யப்படல், மறுக்கப்பட்ட காசோலை, அறவிட முடியா கடன், ஐயக்கடன், ஐயக்கடன், இந்த மாதிரியான விஷயங்கள். மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் இதை போட்டீங்க பாருங்க. மறுக்கப்பட்ட ஓகே மீளப்பெற்ற வராது. அறவிட முடியா கடன், ஐயக்கடன், இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் எங்கே பதிவோம்? பொது நாளேட்டில் பதிவோம். இப்போ நான் கேட்டதா ஆதனம் பொறி உபகரணம் கடனுக்கு கொள்வனவு. இப்போ நான் கேட்ட கேள்விதான். ஸோ அதை யாரும் பார்க்கலையா? சொல்லுங்க அப்போ. ஆதனம் பொறி உபகரணம் கடனுக்கு கொள்வனவு, இதுக்குரிய மூலேடு என்னது? பொது நாளேடு, அதாவது பொது நாட்குறிப்புன்னு சொல்லுவோம். பொது நாட்குறிப்புன்னு சொல்லுவோம். நாட்குறிப்பு உறுதிச்சீட்டு இதுக்கான மூலாவணம். இப்போ சொல்லுங்க அப்போ, ஆதனம் பொறிவாரணம் ஒன்று கடனுக்கு கொள்வனவு செய்யப்படுது நிறுவன பயன்பாட்டுக்கான்னு சொன்னா அது எங்க பதிவோம்? ரைட், குட். சரி, ஓகே. ஸோ பொது நாளேடு, ரைட். ஸோ பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு பேரட்டு கணக்கில் வகைகளை பார்த்துருந்தோம். பொது பேரட்டு கணக்கு, துணை பேரட்டு கணக்குன்னு சொல்லி. அது துணை பேரட்டை முதல்ல பார்த்துருந்தோம். துணை பேரட்டுன்னு சொல்லும் போதும் அது வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கொள்வனவு பேரேடு அல்லது கடன் கொடுத்தோர் பேரேடு, அடுத்தது விற்பனை பேரேடு அல்லது கடன்பட்டோர் பேரேடு. சரியா? ஸோ இப்படி பிரிக்கலாம். இதில் வந்துட்டு கொள்வனவு பேரேடு, அதாவது கடன் கொடுத்தோர் பேரேடுன்னு சொன்ன பார்த்துருந்தோம். மீள் விற்பனைக்காக பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்படும் போது அந்த குறித்த கடன் கொடுத்தோர்ன்ற ஆட்குறிக்கும் கணக்கில் வந்துட்டு அவர அந்த கொள்வனவு செஞ்சதையும் அவர் அந்த அந்த அவரோட நம்ம மேற்கொள்ற வணிக செயற்பாடையும் பதிவு செய்கிற கணக்கு தான் பேரேட்டு கணக்கு தான் இந்த கடன் கொடுத்தோர் பேரடை, கடன் கொடுத்தோர் பேரடா காணப்படும். இதை வச்சுக்கொண்டு இந்த கடன் கொடுத்தோர் பேரட்டு மீதியை வச்சு நாங்க இறுதியில் தயாரிக்கிற மாத இறுதியில் தயாரிக்கிற அட்டவணை தான் என்னது? கொள்வனவு பேரட்டு பட்டியல் என்று சொல்லுவோம். அதாவது கடன் கொடுத்தோர் பட்டியல் என்று சொல்லுவோம். வியாபார கடன் கொடுத்தோர் பட்டியல், சரியான பட்டியல் என்று சொல்லுவோம். அதை நம்ம படிப்போம். நம்ம அதாவது 4.5ல படிப்போம் உங்களோட டியூட்ல லாஸ்ட் டாபிக்ல. அடுத்து வந்து விற்பனை பேரேடு. விற்பனை பேரேடு போது பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்யும் போதோ அது குறித்த கடன்பட்டோரின் ஆட்குறிக்கும் கணக்கில் அவருக்கு விற்பனை செய்யப்பட்ட தொகையோடு சேர்த்து அவரோட மேற்கொள்ற வணிக செயற்பாடுகளை உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற பேரேட்டு கணக்கு என்னது? விற்பனை பேரேட்டு பார்த்துருந்தோம். இந்த விற்பனை பேரேட்டு மீதியை கொண்டு, இந்த விற்பனை பேரேட்டு இறுதி மீதியை கொண்டு நாங்கள் மாத இறுதியை தயாரிக்கிற அட்டவணை தான் கடன்பட்டோர் பட்டியல் என்று சொல்லுவோம். அதாவது விற்பனை பேரேட்டு பட்டியல் என்று சொல்லுவோம். சரிதானே? அதே போல பொது பேரேடு சொல்லி பார்த்திருக்கோம். கொள்வனவு பேரேடு விற்பனை பேரேட்டில் பதிகிறது தவிர்த்து சொத்துக்கள், பொறுப்புகள், வருமானங்கள், செலவினங்கள், உரிமையாண்மை போன்றவை பதிவு செய்யப்படும் பேரேடு பொது பேரேடு சொல்லுவோம். சரியான? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சோம்? 4.1 கம்ப்ளீட் பண்ணிட்டு 4.2க்கு வந்திருந்தோம். 4.2ல வந்து காசு பெறுவன பார்த்திருந்தோம். காசு பெறுவன நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்தில் இடம்பெற காசு கொடுக்கல் வாங்கல்களை முதல்ல பதிவு செய்யப்படுற மூலேடு என்னது? காசு பெறுவன நாளேடுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். காசு பெறுவன நாளேடுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இதுக்கான மூலாவணம் பற்றுச்சீட்டுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இந்த விஷயத்தெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தலைப்புகளை ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்டா நான் ஹைலைட் பண்ண படல, கொஞ்சம் என்ன வேர்டு இஷ்யூ ஆனதால. ரைட், இதை பார்த்துட்டு கொள்வன நாடி காசு பெறுவன நாடி மாதிரி பார்த்துருந்தேன். எல்லாட்டையும் வந்துட்டு பார்த்துட்டு இதில் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஒரு கொஷின் ஒன்று செய்ய சொல்லியிருந்தேன். இந்த கொஷின் நம்ம இன்னும் காசு கொடுப்ப நாடு படிக்கல. இந்த கொஷினை வந்துட்டு இதில் வந்துட்டு பெறுவனர்களை மட்டும் செஞ்சு அனுப்ப சொல்லியிருந்தேன். செஞ்சு அனுப்பியிருந்தீங்க எல்லாரும். ஓவரால் நீங்கள் செஞ்சது சரி, ஒரு சில பிழைகள் காணப்படுது அந்த இடத்துல. ஸோ அந்த பிழைகள்லாம் இன்றைக்கு நம்ம திருத்துவோம். சரிதானே? ஸோ இதில் ஓகே கொடுப்போம் என்ன அண்ட் கடன் கொடுத்தோம். ஓகே ரைட், இந்த இடத்துலயும் பிழை இருக்குது ஒரு சிலருக்கு. ஸோ பார்ப்போம், நம்ம இன்றைக்கி அந்த கேள்வியை செய்ய பார்ப்போம். இதில் வந்துட்டு
நான் சொல்லியிருந்தேன் காசு பணமாற்ற முழுமையான மாதிரி இதான்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சார் மாதிரி படிப்பிக்கும் போது இந்த காசோட இலக்கம் இல்லாமல் இருக்கும், இந்த வெட்டி இல்லாமல் இருக்கும் படிப்பிப்பாங்க. படிப்பிச்சுட்டு கடைசியாக எல்லாரும் என்ன செய்வாங்க, இதைத்தான் படிப்பிப்பாங்க, இந்த ஃபார்மேட் தான் உங்களுக்கு படிப்பிப்பாங்க, கடைசியாக இது தான் வருவாங்க. பட் நான் ஒன்று ஆல்ரெடி சொல்லி ஸ்டார்ட் பண்ணது, நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஒரு பேஸாக ஃபோக்கஸ் பண்ணி போக போகிறது இல்லை. நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே இருக்க போதும், ஃபைனல் எக்ஸாம் தான் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு கணக்கெடு சாம்பாடில் தான் டிரெக்ட் நான் நினைச்சேன், ஒரு பெரிய கணக்கு தான் போனேன். உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சா இல்லையா? உங்களுக்கும் அந்த யூனிட் 2ல அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருந்துச்சா இல்லையா? யூனிட் 3லையும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சா இல்லையா? நான் யூனிட் 2 யூனிட் 3க்கு டிரெக்டாக வந்துட்டு பேஸ் இல்லாமலுக்கு பெரிய பெரிய கேள்வி தான் போனேன் நான். என்ன? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. ஸோ எல்லாருக்கும் அது கிளாரிட்டியாக இருந்துச்சு தானே? அதாவது நான் ஒரு பேஸ் அவங்களுக்கு சார் மாதிரி செய்யாமலுக்கு அவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20-30 கணக்கு செய்கிறாங்கன்னு சொன்னால், நான் ஒரு 5 கணக்கு 5 கணக்கு 6 கணக்கு செஞ்சேன்னு சொன்னால் இட்ஸ் எனஃப். அது உங்களுக்கு போதும். அந்த கணக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். நான் செஞ்ச கணக்கு அப்படி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு 4 கணக்கு இருக்குது முடல் கேள்வி. அந்த 4 முடல் கேள்வியும் செய்வோம், நம்ம ரிவிஷன் கிளாஸ் வரும் சரி தானே. 2 வீக்ஸுக்கு ஒருக்கா ஒரு ரிவிஷன் கிளாஸ் போடுவேன். அதாவது 1 மந்த்துக்கு 2 டைம்ஸ் ரிவிஷன் கிளாஸ் வரும். அந்த ரிவிஷன் கிளாஸில் நம்ம என்ன செய்வோம், கண்டினியூஸாக இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு போவோம் சரிதானே. ஸோ அது வந்துட்டு அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதான் சொல்லுது முடியட்டும். ரைட், ஓகே. ஸோ காசுப்புறன்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு ஒவ்வொரு நிழலுக்கும் உரிய இரட்டை பதிவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த இரட்டை பதிவில் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல பிள்ளைகள். இதை பாடமாக்கணும் அன்றெல்லாம் ஒரி பண்ண தேவையில்ல. கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் உங்களுக்கு என்ன செய்யும், இதை அப்படியே ஞாபகத்தில் வச்சிருக்கும். இப்போ 25/G நான் கிளாஸஸ் செய்கிறேன், ஃபிசிக்கல் கிளாஸஸ். அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இரட்டை பதிவுகள் இந்த யூனிட்டில் வர கொஷின்ஸ் வந்து செய்கிறதே மறந்து போச்சு. பாருங்க, அப்போ எக்ஸாமில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கே இதுக்கு எப்படி செய்கிறங்கிறது மறந்து போயிடுது. ஈவன் கணக்கீட்டு சமன்பாட்டில் அந்த லாப நட்டம் கணிக்கும் கூற்று செய்கிறது மறந்து இது பிள்ளைகளுக்கு. ஸோ ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மறக்குது. காரணம் என்ன? கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இல்லை. நானும் அவங்கள போல தானே. நான் எப்போ எக்ஸாம் எழுதினேன்? 12ஆம் மாதம் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதினேன். 12ஆம் மாதம் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அதோட மூட்டை கட்டி வச்ச பேப்பர்ஸ் தான், நோட்ஸ் தான். படிப்பிக்க ஸ்டார்ட் பண்ண எப்போ? 5ஆம் மாதம்.
5ஆம் மாதம் படிப்பிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 6 மந்த் கழிச்சு நான் வந்துட்டு அதை தொடும் போதும் கூட எனக்கு அது மறக்கலை. அந்த 6 மந்த்துக்கு உள்ளேயுமே கேட்ட டவுட் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நான் அதை கிளியர் பண்ணி தருந்து. என்ன காரணம்? நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள எவ்வளோ ஆழமாக இறங்கி அதை எவ்வளோ ஆழமாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறோமோ அதான் இங்கே மேட்டர். அதை தவிர்த்து அவன் படிக்கக்கூடிய ஆள், இவன் படிக்கக்கூடிய ஆள், நம்ம வந்துட்டு அவளோட ஒரு ஒரு படிப்பு கீழே தான்ங்கிறது அதில் வந்துட்டு அந்த டாக் வந்துட்டு நமக்கு செட் ஆகாது. புரியுதா? ஸோ அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இதில் இருக்கிற ஒரு 3 கொஷின்டாலும் எகைன் ஒரு மந்த்துக்கு ஒரு 2-3 டைம்ஸ் நான் என்ன வேணும் அந்த கொஷின்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு கொஷினையும் 2-3 டைம்ஸ் வந்துட்டு ஒரு மந்த்துக்கு 2-3 டைம்ஸ் ஒவ்வொரு கொஷினையும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணும் ரிவைஸ் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸ், அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மறக்குதுன்னு சொன்னால் உடனே எடுத்து என்ன வேணும் அதை செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அக்கௌண்ட்ஸ் நம்மளை என்ன செய்யணும் டைமை சேவ் பண்ணிடும். புரியுதா? ஸோ இந்த இதில் இருக்கிற ஒரு 7 பேர் இருக்கீங்க, இந்த ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணல. இந்த 7 பேரும் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னு சொன்னால் ஐ ஹோப் ஸோ. அதை நான் ப்ரொமிஸ் பண்ணுறேன். எம்சிக்யூ நீங்கள் வந்துட்டு 1 hour 45 minutes கூட நீங்கள் முடிப்பீங்க. அதே டைம் பார்ட் 2 வந்து நீங்கள் 6 கட்டி செய்வீங்க. இதுக்கேற்ற மாதிரி என்னால் உங்களை ட்ரெயின் பண்ணிடலும். நான் சொன்னது கட்டி செய்வீங்கன்னு சொன்னேன். ஒரு ட்ரெயினர், இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரெயினர் சொல்கிறத ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டு சரியாக செய்தன்னு சொன்னால் சினாஃப் ஏ வந்துடும். புரியுதா? ஏ தாண்டி A+ங்கிற ஒரு 90-95+ மார்க்ஸ் வந்துட்டு என்ன செய்யும் வரும். ஸோ அதை மைண்டில் வச்சு படித்து கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம எகெயின் வந்துட்டு வருவோம் சிலபஸுக்குள்ளே. நம்ம இணைஞ்சிருந்தோம், இரட்டை பதிவில் பார்த்துருந்தோம். விற்பனைக்கு வந்து இரட்டை பதிவு பார்த்துருந்தோம். வெட்டு இல்லாமலுக்கு, அதாவது வெட்டுக்கு பதியப்படாத வணிகம் விற்பனை செய்ய வேண்டும் சொன்னால் அந்த இடத்துல வெட்டி இருக்காது. புரியுதா? அந்த வணிகத்தில் வெட்டி இருக்காது. வெட்டில்லா சிச்சுவேஷனில் அந்த வணிகத்தில் இருக்கிற விற்பனைக்கு நம்ம எப்படி பதிவோம்? காசு விற்பனை. அப்போ காசு விற்பனையின் போது காசுக்கு வித்திரிக்கும், பொருள் வெளியே போகுது, காசு உள்ளுக்கு வருது. அப்போ காசு கணக்கு வரவு. காசு கணக்கு ஏன் வரவு? சொத்து ஒன்று உள்ளுக்கு வருது. நமக்கு சொத்து கிடைக்குதுன்னு சொன்னால் வரவு, சொத்து அதிகரிப்பு வரவு. காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. ஏன் விற்பனை கணக்கு செலவு? இது ஒரு வருமானம், விற்பனைங்கிற ஒரு வருமானம். வருமானம் அதிகரிச்சா செலவு, விற்பனை கணக்கு செலவு. அதுவே வெட்டோட பதியப்பட்ட வணிகம், வெட்டுக்கு பதியப்பட்ட வணிகம் காணப்படும் போதோ அந்த வணிகத்தில் பதியப்பட்ட விற்பனை செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா வெட்டுக்கு அங்க வந்துட்டு வெட்டும் விற்பனையும் சேர்த்து, வெட்பெறுமதியும் விற்பனை பெறுமதியும் சேர்த்த பெறுமதி வந்துட்டு நமக்கு என்ன செய்யப்படும்? முதலாவது காசு பொருளவா கிடைக்கப்படும். அதாவது காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, வெட்கட்டுப்பாடு கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு வைக்கும் ஏன்? சொத்து அதிகரிப்பு, காசு கணக்கு வரவு. விற்பனை கணக்கு ஏன் செலவு வைக்கும்? வருமானம் அதிகரிப்பு, செலவு, விற்பனை கணக்கு. அதே போல வெட்கட்டுப்பாடு கணக்கு ஏன் செலவு வைக்கும்? விற்பனை வெட் ஒரு பொறுப்பு, அதால வந்து நம்ம செலவு வைக்கும். சில பொறுப்பு அதிகரிப்பு, செலவு வைக்கும். இதான் முதலாவது விஷயம். அடுத்தது கடன்பட்டோர். கடன்பட்டோர்ன்றது பெற்ற ஆசு. அப்ப கடன்பட்டோர்ன்றது இந்த நிரல்ல பதிவு எப்படி வரும்னு சொன்னா கடன்பட்டோர் வந்து பெற்ற ஆசு. கடன்பட்டோர் இந்த பெற்ற ஆசுங்கும் போது காசு கணக்கு வரவு, சொத்து அதிகரிப்பு வரவு. அப்ப கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு. ஏன்? கடன்பட்டோர் ஒரு சொத்து, சொத்து குறைவடையுது, காசு வந்து அவருக்கு தேவை, சொத்தை குறைக்கணும். அப்ப கடன்பட்டோர் குறைவு, சொத்து குறைவு, செலவு. அதே போல ஏனைய வருமானம். ஏனைய வருமானம் போது காசு கணக்கு வரவுன்னு பார்த்துருந்தோம், உரிய வருமான கணக்கு செலவு. இதுல நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கும் அதுல ஒவ்வொரு வருமானத்தையும் தனித்தனியாக காட்டிக்கிங்க. உங்களுக்கு சார் அப்படி சொல்லி தந்தாரா? அதாவது காசு கணக்குல இப்போ அதுக்கு 2 வருமானம் வரும் என்று சொன்னா காசு கணக்குல பிரிச்சு காட்டிக்கிங்க. தரகு வருமானம், அதுக்கு சம்பளம், வாடகை வருமானம் முடிச்சா ரெண்டையும் பிரிச்சு காசு கணக்கு காட்டிங்க. அப்படி சார் சொன்னாரா உங்களுக்கு? ஆன்சர் பண்ணுங்க. அப்படித்தான் பதில் சொன்னாரா? பிரிச்சு பதில் சொன்னாரா? ரைட். ஸோ பிரிச்சு தான் காட்டணுமா? எஸ், ரைட், ஓகே. ஸோ பிரிச்சு தான் காட்டணும் மட்டும் கட்டாயம் இல்லை பிள்ளைகள். பிரிச்சும் காட்டலாம், நீங்கள் வந்துட்டு மொத்தமாகவும் காட்டலாம். புரியுதா? பிரிட்ஜிங் காட்டலாம், மொத்தமாக காட்டலாம். ஏன் நம்ம அதை பிரிட்ஜி காட்டணும் மட்டும் ஏன் நம்ம மொத்தமாக காட்டணும் மட்டும் சொல்கிறோன்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு நமக்கு தெரியும் காசு கணக்குங்கிறது ஒரு கட்டுப்பாட்டு கணக்கு. காசு கணக்குங்கிறது கட்டுப்பாடு கணக்கு. சகல காசு பொருளையும் கட்டுப்படுத்துகிற கணக்கு தான் அது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கணக்கின் மூலம் அங்கே இங்கே தகவலை வந்து நம்ம என்ன இல்லாமல் இதில் வந்து திருட்டி எடுக்கலாம். ஆனால் நானும் என்ன சொல்லுறது அப்படி தான் படிப்பிக்கிறேன். உங்களோட கைடில் போட்டிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் மொத்தமாக படிப்பீங்க. மொத்தமாக வந்துட்டு பிள்ளைகளுக்கு செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, புரியுதா? ஆனால் இங்கே வந்துட்டு நமக்கு பாஸ் பேப்பர் என்னங்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 4 வருஷம் பாஸ் பேப்பர் என்னன்னு சொன்னால் தனித்தனியை போட்டு காட்டிக்காங்க. தனித்தனியே அதை என்ன செஞ்சுக்கிறாங்க? போட்டு காட்டிக்கிறாங்க. பட் நான் அப்படி செய்யலை.
நான் வந்துட்டு மொத்தமாக தான் செய்வேன். புரியுதா? அப்போ மொத்தமாக தான் செய்வேன். நான் படிப்பிக்கும் போது பிள்ளைகளுக்கு தனித்தனி தான் படிப்பிக்கிறேன் என்று சொன்னால் நான்கு கூட்டாலே அது ரிஸ்க் ஆகிக்கட்டும், பிரச்சனை இல்லை. பட் எஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நான் பாஸ் பேப்பருக்கு ஏற்ற மற்றவங்களை கொண்டு போயிட்டீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் நான் என்ன உங்களுக்கு படித்து தருவேன். சரிதானே? ஸோ அப்படி தான் சார் மாதிரி படித்து தருவோம். அப்டேட் லேக்கி சார் மாதிரி எல்லாம் அப்படி தான் படித்து தருவாங்க. சரிதானே? அதாவது பிரித்து பிரித்து போடுங்கன்னா சொல்லுவாங்க. சம்டைம் கைட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு சொன்னால் அதை பார்த்து குழம்பிட வேணாம். அதுக்கு அதான் சொல்கிறேன் நான். புரியுதா? பாருங்க, அப்போ ஏனைய வருமானத்துக்கு காசு கணக்கு வர உரிய வருமான கணக்கு செலவு. ரைட். அடுத்த பார்த்தா ஏனைய பெருவனவு. ஏனைய பெருவனவை பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்படி தான் வரும். காசு கணக்கு வரவும் உரிய பெருவனவு கணக்கு செலவு. புரியுதா? உரிய பெருவனவு கணக்கு செலவு. ரைட். ஸோ அடுத்தது பாருங்க, காசு கொடுப்பனவுன்னு அளவு. காசு கொடுப்பனவர்கிட்ட பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதாவது ஒரு நிறுவனத்தில் நம்புற காசு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் கணக்கு என்னது? பதிவு செய்யும் ஆரம்பத்தில் பதிவு செய்யக்கூடிய ஏடு வந்துட்டு காசு கொடுப்பனவோட அறிக்கும். இதுக்கான மூலாவணம் வந்துட்டு காசு கொடுப்பனவு உறுதிச்சீட்டு அறிக்கும். அதை கொடுப்பனவு உறுதிச்சீட்டு ஷோர்ட்டாக சொல்லுவோம் நம்ம. சரிதானே? இந்த காசு கொடுப்பனவு மாதிரியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன டிஃப்ரெண்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு எல்லாமே வந்த மாதிரி தான் வரும். இங்கே கொடுப்பனவு உறுதிச்சீட்டு மாறும், காசோலை இலக்கம். இங்கே வந்துட்டு கொடுத்தாலி பெற்ற அறிவா மாற்றம் அடையும். அதே போல் இங்கே விற்பனை பதிலாக கொள்வனவு வரும். ஏன் கொள்வனவு ஒரு செலவு, கொள்வனவு செலவுங்கிற படியா, கொள்வனவும் ஒரு செலவுங்கிற படியால் இங்கே ஏனைய செலவுகளை செயற்பாட்டு செலவுகளை இங்கே ஆட்டும். புரியுதா? ஏனைய செலவுன்னு ஆட்டும். அதே போல் கொள்வனவுக்குரிய வெட், இந்த கொள்வனவோட தொடர்பான வெட் வந்துட்டு இங்கே வரும். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு, அதாவது கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய ஆசை இங்கே வரும். அதே போல் ஏனைய கொடுப்பனவு, வங்கி கடன்கள் கொடுப்பனவு, தவணை கட்டண கொடுப்பனவு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் எங்கே பதிவு நம்ம இஞ்சி பதிவு. ஸோ இதுக்கான ரெட்டை பதிவு பார்த்தோம்னு சொன்னால் சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். முதலாவது காசு கொடுப்போம் நாளுங்கும் போது நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. காசு கொடுப்போம் நாளுன்னு சொன்னால் சொத்து குறைவடையுது. காசுங்கிற சொத்து குறைவடைய போகுது. அப்போ இங்கே இருக்கிற எல்லா நிரலுக்கும் காசு கணக்கு செலவு வரும். காசுங்கிற சொத்து வெளியே போக போகுது. அப்போ காசு கணக்கு செலவு வரப்போகுது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ காசு கணக்கு செலவுக்கு போகுதுன்னு சொன்னால் இதுக்கு வர ஒவ்வொரு விஷயமும் வரவுல வரும். கொள்வனவண்ட வரவுல வரும், வெட்டண்ட வரவுல வரும், கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு வரவுல வரும், ஏனைய செலவு வரவுல வரும், ஏனைய கொடுப்பனவும் வரவுல வரும். புரியுதா? இது எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு புரியுதா? காசுங்கிற ஒரு சொத்து, காசு கொடுப்பணும் 4 ஆடு. அப்போ காசுக்கு வெளியே போக போகுது. அப்போ காசை கொடுக்க போகிறோம். அப்போ முதலாவது பேஸை புரிஞ்சோளுங்க. காசு பெறணும் 4 இருந்தால் காசு கொடுப்பணும் 4 தான். அங்கே பேஸ் வந்துட்டு காசு. காசை வச்சு தான் அடுத்த கணக்கு கண்டுபிடிக்கணும். காசு பெறணும் நாட்டில் காசு கணக்கு வரவும், ஏன் காசு உள்ளுக்கு வருது, சொத்து அதிகரிக்குது. காசு கொடுப்பணும் நாட்டில் காசு வெளியால் போகுது. ஸோ காசு கணக்கு செலவு. அப்போ சொத்து குறைவும் காசு கொடுப்பணும் நாடு, சொத்து அதிகரிப்பும் காசு பெறணும் நாடு. இப்போ இன்னொரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. உங்களுக்கு முதல்ல நோட் பண்ணி வைங்க. சொத்து அதிகரிப்புன்னு சொன்னால் அந்த இடத்துல வருமானம் அதிகரிக்கும், உரிமையாண்மை அதிகரிக்கலாம். அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கலாம், மூலதனம் அதிகரிக்கலாம். அதே போல் ஏனைய பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அதாவது வங்கி கடமான பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அதுவே காசு கொடுப்பணும் ஆளு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல செலவு அதிகரிக்கலாம். செலவு அதிகரிக்கும், சொத்துக்கள் அதிகரிக்கும், வெட் மாதிரியான சொத்து அதிகரிக்கலாம். அதே மாதிரி பொறுப்பு குறைவடையலாம். புரியுதா? பொறுப்பு குறைவடையலாம். நம்மளோட உரிமையாண்மை குறைவடையலாம். ஏன் உரிமையாண்மை சொல்றது நான் இங்கே வந்துட்டு மூலதனத்தை சொல்கிறேன். பற்றாள் குறைவடையலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இதன் அடிப்படையில் நம்ம வந்து ரெட்டை பதிவில் பார்க்க போனோம்னு சொன்னால் இந்த ரெட்டை பதிவுகள் நீங்கள் படிச்சீங்களா ஆல்ரெடி? சார் மாதிரி தந்தாங்களா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. அப்போ மசியா, நுஹா, ரீமா, சுஹா, ரெட்டை பதிவுகள் சார் மாதிரி தந்தாங்களா? படிச்சீங்களா? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்போ. அது ரீமா, ஓகே. ஸோ எப்படி தராங்க? ஃபுல்லாக தரலன்னு சொன்னால் ஓகே. ஒவ்வொரு கொடுக்கலாங்களுக்கு இல்லை தராங்களா ஒரு பதிவுக்கு இல்லை? ஸோ ரைட், ஓகே, இட்ஸ் ஓகே. அது தேவையில்லை நமக்கு. அதை பிறகு பார்ப்போம். வருமானமும் கொடுப்பனவுக்கு இல்லாத நம்மளை அப்படி தான் சந்திக்கும். வேறு எப்படி? பொதுவாக தான். ரைட், ஓகே. ரைட். ஸோ பாருங்க, காசு கொடுப்பன ஆடும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் காசு கணக்கு எல்லாத்தையும் செலவு நம்பர். அப்போ வெட்டுக்கு பதியப்படாத நிறுவனமாயின் அந்த இடத்துல கொள்வனவுக்கு வெட்டி இருக்காது. அந்த நிறுவனத்தில் எந்த ஒரு இதுக்கும் வெட்டி இருக்காது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்வனவுக்கு வெட்டி இல்லை என்னும் போதோ
கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. ஏன் கொள்வனவுங்கிற செலவு ஒன்று அதிகரிக்குது, காசுங்கிற சொத்தொன்று குறைவடையுது. அதால கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அடுத்து கொள்வனவு வெட்டுக்கு பதியப்பட்ட நிறுவனமா இருக்குமா ஏன்? வெட்டுக்கு பதியப்பட்ட நிறுவனமா இருக்குமா ஏன்? அங்க வந்துட்டு கொள்வனவு கணக்கு வரவு, வெட்கட்டுப்பாடு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. ஏன் கொள்வனவு கணக்கு வரவு செலவு அதிகரிப்பு, வெட்கட்டுப்பாடு கணக்கு வரவு சொத்து அதிகரிப்பு, காசு கணக்கு செலவு சொத்து குறைவு. இதால வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், இதை வந்துட்டு பதிஞ்சாட்டுவோம். அதே போல கடன் கொடுத்தோர் நிலை மொத்தம். இந்த கடன் கொடுத்தோர் நிலை மொத்தத்தை பார்த்தோம்னு சொன்னா நமக்கு தெரியும் காசு கணக்கு செலவுக்கு போக போதும். ஸோ காசு கணக்கு செலவு போனா கடன் கொடுத்த அடிப்பாடு கணக்கு வரும். கடன் கொடுத்தோங்கிறது பொறுப்பு, பொறுப்போட வளமையான மீதி செலவு மீதி. அப்ப தீர்க்கப்படும் போது என்ன செய்யும், குறைவடையும் அந்த பொறுப்பு. பொறுப்பு குறைவடைஞ்சா வரவு. அப்ப பொறுப்பு குறைவடைதல் கடன் கொடுத்த அட்டுப்பாடு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. காசு கணக்கு செலவு என்பைக்கும் சொத்து குறைவடையுது. ஸோ அடுத்தது பாருங்க செலவு. ஏனைய செலவுக்குரிய பதிவை பார்த்தீங்கன்னு சொன்னா உரிய செலவு கணக்கு வரவு. ஏன் செலவுங்கிறது வரவு மீது செலவு அதிகரிச்சா அது வந்துட்டு வரவுல பதியப்படும், செலவு குறைவடைஞ்சா அது செலவுல பதியப்படும். புரியுதா? அப்ப ஏனைய செலவுகள், அப்ப உரிய செலவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. இதை நம்ம என்ன செய்வோம், பிரிச்சு பிரிச்சு தான் காட்டுவோம். புரியுதா? அடுத்தது ஏனைய கொடுப்பனவு. ஸோ ஏனைய கொடுப்பனவுக்குள்ள போறோம்னு சொன்னா அதுவும் வந்துட்டு காசு சொத்து குறைவடையுது, கொடுக்கும், காசு கொடுக்கும். அப்ப உரிய கொடுப்பனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. உரிய கொடுப்பனவு போது அது வந்துட்டு பொறுப்பு குறைவாகவும் இருக்கலாம், அதே போல மூலதனம் குறைவாகவும் இருக்கலாம், உரிமையான குறைவாகலாம், அதே போல வங்கி கடன் மூலம் கொடுப்பனவு பொறுப்பு குறைவாகிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகிக்கலாம். அப்போ சொத்து காசு கணக்கு செலவுங்கிறது சொத்து குறைவடையுது. இப்போ நான் சொன்னேன் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சா? குயிக் ஆன்சர் பண்ணுங்க அப்போ. மசியா, நஷீமா, ரீமா, சுஹா, இதை குயிக்காக ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சா? குயிக்காக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சா? ரைட். ஸோ இதை வந்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணுங்க. எந்த பார்ட்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறத நோட் பண்ணி வைங்க. சரியானே? நான் சொல்றதுல இங்கே வந்துட்டு உங்களுடைய டியூட்டி இமெயிலுக்கு இவரத்தை வந்துட்டு கண்டினியூஸ் ரிவிஷன் போட்டு வைங்க. நினைக்கிற இந்த ரெட்டை பதிவு பட்டையும் நீங்கள் கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணணும். ஸோ இவரத்தை போட்டாலும் பிரச்சனை இல்லை, கண்டினியூஸ் ரிவிஷன் லீவ் வைங்க. சரியானே? அதே போல் இவரத்தையும் கண்டினியூஸ் ரிவிஷன் லீவ் வைங்க. கண்டினியூஸாக இதை நாங்கள் என்ன செய்யணும், ரிவிஷன் பண்ணணும். இந்த ரெட்டை பதிவுகள் வார இடத்த கண்டினியூஸாக நம்ம என்ன செய்யணும், ரிவிஷன் பண்ணணும். புரியுதா? பண்ணுவீங்க தானே? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? இதை வந்து கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். புரியுதா? ஸோ ஓகே, அடுத்ததுக்கு போவோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த காசு கொடுப்பனவர்கிட்ட பார்த்துட்டோம். இப்போ பிள்ளைகள் ஒரு விஷயத்தை யோசிங்க. இந்த கொடுத்த கழிவுன்ற ஒரு விஷயம், பெற்ற கழிவுன்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த அழிவு பெற்ற அழிவுக்கு இரட்டை பதிவு சொல்லி தந்தேன். எங்க சொல்லி தந்தேன், யாருக்காச்சும் ஞாபகம் இல்லையா? கொடுத்த அழிவு பெற்ற அழிவுக்கு இரட்டை பதிவு, கொடுத்த கழிவு பெற்ற அழிவு தவிர மற்ற எல்லாத்துக்கும் நம்ம இரட்டை பதிவு எடுத்து பார்த்துருக்கோம். எங்க பார்த்துருந்தோம் இரட்டை பதிவு, நம்ம எங்க பார்த்துருந்தோம்? யாருக்கு தெரியாதா? யூனிட் 3ல பார்த்துருந்தோம். குட். யூனிட் 3ல ஓவரால் இரட்டை பதிவில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த இரட்டை பதிவுகள், அந்த யூனிட் 3லேக்கு அந்த இரட்டை பதிவு டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் வந்துட்டு என்னங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிதானே? ஸோ அடுத்தது பாருங்க, கடன் கொடுத்தோர் நிரல். ஓகே, இது படிச்சுட்டோம். ரைட், ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, வியாபார கழிவு. இப்போதான் கழிவுக்குள்ள போகிறோம். ஸோ இங்கே வியாபார கழிவுன்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் கடைக்கு போகிறீங்க. நீங்கள் கடைக்கு போய் இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறீங்க. சரியான ஒரு மாதத்துக்கு நீங்கள் சோப் அரைக்கலாம், அடுத்தது நம்மளோட அன்றாட செயற்பாடுகளுக்கு யூஸ் பண்ணுற, வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், சீனி அரிக்கட்டும், இந்த மாதிரியான சில்லறை ஐட்டங்களை நீங்கள் கொள்ளணும் செய்கிறீங்க. இப்போ இப்படி கொள்ளணும் செய்கிற டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கோ அவர் என்ன செய்வார், நீங்கள் ஆஃபர் போட்ட டைமில் போனீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒரு அவர் வெஜ் டார்கெட்டுக்கு மேலே ஒரு 5,000 மேலே கொள்ளணும் செஞ்சால் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தான் சொல்லிப்பார். ஸோ நீங்கள் 5,000 மேலே நீங்கள் அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்னவார், ஒரு 10% ஒன்று கழிச்சு விடுவார். இது எல்லாரும் ஃபீல் பண்ணிப்பீங்க தானே? எல்லாரும் இதை வந்துட்டு உணர்ந்திப்பீங்க. எல்லாருக்கும் நடந்திருக்கும் இது லைஃப்பில். என்ன நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அப்போ கேள்வி கேட்கும்போது குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுது? அவங்க தெரியுமோ தெரியாதோ, தெரியுமாண்டா ஆன்சர் பண்ணுங்கள், தெரியாதுன்னு சொன்னால் தெரியாதுன்னு சொல்லுங்கள். பிகாஸ் டைம் தான் இங்கே போகுது. புரியுதா? ஸோ எல்லாருக்குமே நடந்திருக்கும். புரியுதா? அதைத்தான் சொல்கிறது வியாபார கழிவு. அதைத்தான் சொல்கிறது வியாபார கழிவு. ஸோ இங்கே பாருங்கள், இதை நான் பொதுவாக போட்டிக்கிறேன். உங்களுக்கு வியாபார கழிவு
என்னங்கிறது தெளிவான பின்னுக்கு வச்சுக்கிறேன். இங்க வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக நான் போட்டிக்கிறேன். கொள்வனவு பொருட்களை கொள்வனவு அல்லது விற்பனை செய்யும் போது அப்பொருட்களை பட்டியல் விலையிலிருந்து, ரைட், மார்க் திஸ், பட்டியல் விலை. அது என்ன பட்டியல் விலை? அது என்ன பட்டியல் விலை? பட்டியல் விலை என்ன சொல்லுங்க அப்போ, யாருக்காச்சும் தெரியுமா? பட்டியல் விலை என்ன சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பட்டியல் விலைங்கிறது உண்மையான விலை? நோ, உண்மையான விலை என்று இல்லை சுகா. பட்டியல் விலை மீன்ஸ், ஓகே, நீங்க ஓரளவு நெருங்கிட்டீங்க. நீங்க நோ, கடனும் இல்லைம்மா, விற்பனை செய்யறதும் இல்லை, விற்பனை செய்யறதும் இல்லை, கொள்வனவு செய்யறதும் இல்லை. இப்ப நீங்க கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண எடுக்கீங்க. எடுக்கிற டைம்ல அந்த ட்ரெஸ்ல அந்த டெக்ல வந்துட்டு ஒரு விலை போட்டிப்பாங்க தெரியுமா? அந்த ட்ரெஸ்ல ஒரு விலை போட்டிப்பாங்க தெரியுமா? அந்த ட்ரெஸ்ல இருக்கிற அந்த டெக்ல ஒரு விலை போட்டிப்பாங்க. அதைத்தான் சொல்றது பட்டியல் விலை என்று சொல்றது. அதைத்தான் சொல்றது பட்டியல் விலை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை, ஓகே, இதை வந்துட்டு நம்ம இன்னும் ப்ராக்டிக்கலா பார்க்க போனோம்னு சொன்னா, நீங்க கடைவழியை போய்ப்பீங்க, ஹோட்டல்ஸுக்கு போய்ப்பீங்க, இல்லாட்டி சில்லறை கடைவழியை போய்ப்பீங்க. சில்லறை கடைவழியை போன ஸ்டூடெண்ட்ஸ் அங்க எத்தனை பேர் நோட் பண்ணிப்பீங்க விலைப்பட்டியல் ஒரு விஷயம் வச்சுப்பாங்க? ஆன்சர் பண்ணுங்க அப்போ. விலைப்பட்டியல் ஒரு விஷயத்தை கண்டிக்கீங்களா? சோ அந்த விலைப்பட்டியல் இருக்கிற விலை தான் பட்டியல் விலை. புரியுதா? அந்த விலைப்பட்டியல நம்ம குறிப்பிட்டிருக்கிற விலை தான் பட்டியல் விலை. புரியுதா? விலைப்பட்டியல் இருக்கிற விலை தான் பட்டியல் விலை. புரியுதாமா? அப்ப நோ, உண்மையான விலைங்கிறது வேற. உண்மையான விலைங்கிறது விற்பனை செய்யற விலை. புரியுதா? பட்டியல் நீங்க அந்த மைண்ட் செட்ல சொல்லிக்கிங்க. சோ இங்க வந்து விற்பனை செய்யற விலை தான் நம்ம அப்படி உண்மையான விலை தான் பார்க்க மாட்டோம் இங்க. புரியுதா? பட்டியல் விலை, விற்பனை விலை அல்லது கொள்வனவு விலை, இங்க ரெண்டும் தான் இங்க சம்பந்தப்படும். சோ அங்க அந்த பட்டியல் விலை, அங்க அந்த பட்டியல குறிப்பிடப்பட்டிருக்கிற விலை தான் பட்டியல் விலை. அங்க பட்டியல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற விலையில இருந்து உங்களுக்கு ஒரு தொகையை கழிச்சு தராங்கன்னு சொன்னா அதுதான் வியாபார கழிவு. பட்டிய விலையில் இருந்து கொள்வனவு அல்லது விற்பனையின் போது கழித்து விடப்படும் தொகை வியாபார கழிவு எனப்படும். சோ அந்த நோட் போட்டிங்க பாருங்க, இதை ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. வியாபார கழிவிற்கு கணக்கீட்டில் பதிவுகள் எதுவும் இல்லை. அப்ப என்ன செய்யறல, அது விற்பனை செஞ்சாலோ கொள்வனவு செஞ்சாலோ வியாபார கழிவுக்கு நம்ம என்ன செய்யறல பிள்ளைகள், எந்த இடத்துலையும் பதிவு செய்ய மாட்டோம். பதிவு செய்ய மாட்டோம். இது ஓகேவா? வியாபார கழிவு பதிவு செய்வோமா? சொல்லுங்க அப்போ. இதெல்லாம் வந்துட்டு சும்மா நோட் மாதிரி இது மாதிரி பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல போட்டால் நீங்கள் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் மிஸ்டேக் விடுறாங்க. வியாபார கழிவுங்கிறதே புரியாமல் இருக்குது. ஈவன் நீங்களாம் பெட்டர்னு சொல்லலாம். நீங்களாம் பெட்டர் 20 எக்ஸாம்பிள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த குழப்பங்கள் இது வரைக்கும் இருந்துட்டே பட்டியல் விலைக்கு வியாபார கழிவுக்கு எப்படி பதிவு செய்யற அந்த குழப்பம் இப்போ இருந்துட்டு. ரைட், ஓகே, அது வந்துட்டு வர டாபிக், அதை விட்டுவோம். அடுத்தது வாரம் பிள்ளைகள் காசு கழிவு. ரைட், இப்ப நாங்கள் ஒன்று காசு கழிவுங்கிறது காசா கிடைக்கிறா நமக்கு? சொல்லுங்க அப்போ. அப்ப எப்படி கிடைக்குது காசு கழிவு? காசா கிடைக்காது இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ எப்படி கிடைக்குது? கழிச்சு கிடைக்கும். அதுதான் சொல்றேன், என்னத்தை கழிச்சு கிடைக்கும். ஸோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போனா, இப்ப நமக்கு ஒரு பொறுப்பு ஒன்று வந்தீங்க, இல்லாட்டி சொத்து ஒன்று வந்தீங்க. புரியுதா? இப்ப கடனுக்கு வாங்கினதாலேயோ கடனுக்கு வித்ததாலேயோ இல்லது காசுக்கு, சாரி, கடனுக்கு வாங்கினதாலேயோ கடனுக்கு வித்ததாலேயோ நமக்கு ஒரு சில பொறுப்புக்கு உருவாகிக்கும். பேச்சு மூலம், பேச்சு மூலம், பேச்சு மூலம், அது வந்துட்டு ஒப்பந்த மூலம்னு சொல்லலாம் இன்னும் தெளிவா சொல்ல போனா. ரைட், இப்ப நம்ம கொள்வனவு செஞ்சிருப்போம். இப்ப கொள்வனவு செய்யும் போது நம்மளோட வழங்குனர், அதாவது நமக்கு இப்ப நல்லா பாருங்க, நம்ம பொருட்களை கொள்வனவு செய்யறோம்னு சொன்னா நமக்கு தாராள அந்த பொருட்களை தாராளுக்கு அது என்னது, விற்பனை இல்லையா? பாருங்க, நம்ம கொள்வனவு செய்யறோம்னு சொன்னா நமக்கு பொருட்களை தாராளுக்கு அது விற்பனை.
அப்போ அவர் என்னைவாரு, அவருக்கு நம்ம கடன் பட்டோர், நமக்கு தான் அவர் கடன் கொடுத்தோர். அப்போ அவருக்கு நம்ம கடன் பட்டோர்னும் போது அவருடைய நோக்கம் என்ன ஆகும், இந்த கடன் பட்டோர்லேருந்து காசை வந்துட்டு நம்ம வசூலிச்சு கொள்ளணும். எவ்வளோக்கு எவ்வளோ இயலுமோ அவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக வசூலிச்சு கொள்ளணும். அப்படி வசூலிக்கிறதுக்காக அந்த கடன் பட்டோர், அந்த கடன் கொடுத்தோர் வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்போ வாங்கிட்டு போகிறீங்க, முதலாம் தேதி வாங்கிட்டு போகிறீங்க, நீங்கள் இந்த முதலாம் தேதியில் இருந்து 15ஆம் தேதிக்கு இந்த காசு எங்களுக்கு தரீங்கன்னு சொன்னால், நீங்கள் தர வேண்டிய இந்த தொகையில் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு தொகையை கழிச்சு விட்றோம். உங்களை 5%, 10%, 20% நாங்கள் கழிச்சு விட்றோம். என்னும்போதோ கடன் கொடுத்தோர் நமக்கு கழிவுண்டு என்ன அனுமதிக்கார். நமக்கு கடன் கொடுத்தோர் நம்முடைய கழிவை வந்துட்டு அனுமதிக்கார். அவர் நமக்கு கழிவை வந்து தராரு. ஸோ இது எதில் தருவார், நம்மளோட இன்வாய்ஸில் போட்டிப்பார். நம்முடைய இந்த இன்வாய்ஸுக்கு தானே இந்த பட்டியலில் இவத்த நோட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பார். 15 நாட்களுக்குள் உங்களுக்கு நீங்கள் முதல் தொகை செலுத்துவீங்களாயின் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் வந்துட்டு கழிவு 10% தருவோம் என்று சொல்லி இன்வாய்ஸில் தான் போட்டிப்பார். ஸோ இன்வாய்ஸில் அந்த விஷயம் இருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்துட்டு என்ன இருக்கும், ஒரு ஒப்பந்தம் இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு 15,000 காசை கொடுக்கும்போது இவர் இந்த கழிவை கொடுக்க மறுத்தான்னு சொன்னால் அந்த இன்வாய்ஸ் வச்சு நம்ம கேஸ் போடலாமா இல்லையா? சொல்லுங்கப்பா. இப்போ நீங்கள் நினைக்கலாம் கழிவு தானே, ஜஸ்ட் ஒரு 10% கழிவுங்கிறத 5,000 ரூபா 500 ரூபா நீங்கள் யோசிக்கலாம். ஸோ 5,000 ரூபான்னு சொல்லும் போது நீங்கள் 500 ரூபா கழிவு வருது. அதுவே 5 லட்சத்துக்கு கொண்டு செய்யும் போதும் 50,000 கழிவு வருது. புரியுதா? ஸோ வணிகங்கள், பெரிய பெரிய வணிகங்கள் என்ன செய்யும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுக்காக இன்வாய்ஸ் நான் படிச்சிருந்தோம். ஒவ்வொரு அந்த இன்வாய்ஸில் இருக்கிற ஒவ்வொரு தகவலையும் நம்ம என்ன செய்யலாம், உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாகும். இன்வாய்ஸில் அதாவது பட்டியலில் அந்த மூலாவணத்தில் இது பார்த்துருந்தோம், முக்கியத்துவம் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வந்து இது ஒப்பந்தமாக மாற்றம் அடையுது. இப்போ பேச்சுவார்த்தை மூலம்ங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, பேச்சு அவர் சொல்றாரு, வாயால சொல்லுவார், வாயால சொன்னது வாயாலே முடிஞ்சா அதுக்கு என்ன மிதிரிக்கா நோ. இது வந்துட்டு பட்டியல தான் காட்டணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுன்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது நம்மள ரைட், அது தேவையில்ல நமக்கு. ஸோ இன்வாய்ஸ் ப்ரைஸிங் ரைட், இன்னைக்கு இது பாருங்க, இதுதான் இன்வாய்ஸ் ப்ரைஸிங் என்று சொல்றது, பட்டியல் விலை என்று சொல்லுவோம். ஒவ்வொரு பொருளுக்கும் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு மாடல் வச்சுக்கிறாங்க, பேக்கேஜ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஒவ்வொரு மாடலுக்கும் இங்கே வந்துட்டு என்ன செய்யும், இங்கே அவ ப்ரைஸை வச்சுப்பாங்க. அதில் வந்து டிஸ்கவுண்ட் கழிக்கிறது தான் இங்கே வந்துட்டு நாங்கள் இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், பட்டியல் விலைன்னு சொல்லுவோம். ஸோ பாருங்க, அப்போ ஒவ்வொரு பட்டியல் என்ன செய்யப்படும், இங்கே வந்துட்டு அவங்க ஒரு நோட் ஒன்று கொடுப்பாங்க. நம்ம கணக்கு செய்யும் போது நம்ம படிப்போம், சரியான அது ஒப்பந்தம் மாதிரி தான். ஸோ இங்கே ஒப்பந்தம் வந்துட்டு 2 முறையில் இடம்பெறலாம். ஒன்று வந்து எழுத்து மூலமாக இடம்பெறலாம், வாய்மொழி மூலமாக சொல்லலாம், அல்லது நடத்தை மூலமாக பண்ணலாம். நடத்தை மூலமாக பண்ணுறோன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு கண்டினியூஷன் நம்ம வாங்கிட்டு இருப்போம். ஸோ அவங்க நம்ம என்ன ஒவ்வொரு முறையும் 15 நாள் 20 நாளைக்கு நம்ம காசு கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க கண்டினியூஷன் நமக்கு என்ன செய்வாங்க, வாயால் சொல்லாமலே நமக்கு கண்டினியூஸாக கழிவு தந்து தேய்ப்பாங்க, 5 20 10 தந்து தேய்ப்பாங்க. அதுதான் நடத்தை மூலம்னு சொல்கிறது. அப்படி இல்லாமலுக்கு நம்ம இப்போ தான் புதுசாக கொரோனா செய்கிறோம்னு சொன்னால் சிலர் என்ன வாங்க, நீங்கள் எங்களுக்கு 15 நாளைக்கு காசு தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன உங்களுக்கு கழிவு தரோம் அண்டா அவங்க சொல்லுவாங்க வாயால். ஒரு சில எண்ணெய் வாங்கன்னு சொன்னால் இன்வாய்ஸ்லேயே வந்துட்டு எழுதி கொடுப்பாங்க. புரியுதா? ஆனால் பெரும்பாலான வணிகங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இன்வாய்ஸ் மூலமாக தான், பட்டியலில் எழுதுற மூலமாக தான் என்ன செய்யும், இதை வந்துட்டு அத்தாட்சி பத்திரமா பயன்படுத்தி கொண்டு இருக்கும். புரியுதா? இதைத்தான் கழிவுன்னு சொல்லுவோம், காசு கழிவுன்னு சொல்லுவோம். அப்படிங்கும் போது இந்த காசு கழிவு 2 விதமாக பிரிக்கலாம். கொடுத்த அழிவு, பெற்ற அழிவு. கொடுத்த அழிவு பெற்ற அழிவு போது ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்த அழிவு என்னும் போது நீங்கள் கடன் பட்டோட்டு வித்திருப்பீங்க, உங்களை பொருளை வந்துட்டு கடனுக்கு வித்திருப்பீங்க. கடனுக்கு வித்த டைமில் அவர் உங்களுக்கு என்ன செய்ப்பார், அவர் வித்த தொகை வந்து உங்களுக்கு தர வேண்டியிருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு விற்றீங்களோ அந்த தொகையை அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கும், உங்களுக்கு தர வேண்டியிருக்கும். அந்த தர வேண்டிய தொகையில் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே நீங்கள் 15,000 காசு தரீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த தர வேண்டிய தொகையில் ஒரு 10% கழிச்சு போட்டு மிச்ச காசு எங்களுக்கு தந்தால் போதும் என்று சொல்லும்போது அவர், நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் விற்பனை செய்கிற தொகை அவருக்கு கொள்வனவா இல்லையா? எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்போ. எனக்கு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்போ. நீங்கள் விற்பனை செய்கிற தொகை அவருக்கு கொள்வனவு தானே. அப்போ அவர் என்ன செய்வார், அவர் கொள்ளுநாட்டில் பதிவு செய்வார். நீங்கள் ஒரு மொத்த வியாபாரிக்கு விற்கீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், கொள்ளுநாட்டில் பதிவு செய்வார். கொள்ளுநாட்டில் அவர் பதிவு செய்யும் போது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க, இது நான் சொல்றது வணிகத்துக்கும் புரியுதா? நம்ம ஒரு வணிகத்தின் பார்வையில் என்ன வேணும், கொடுக்கல் வாங்கல்களை நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்கணும். பொதுமக்களோட பார்வையில் நம்ம என்ன போறல, கொடுக்கல் வாங்கலை பார்க்க போறல. புரியுதா? அப்போ
அவர் என்ன அவர் கொழுநாட்டில் பதிவார். கொழுநாட்டில் எப்படி பதிவார்? நீங்க எவ்வளவுக்கு வித்தீங்களோ அந்த தொகையை தான் கொண்டு என்ன அவர் கொழுநாடு காட்டுவார். அப்படிங்கும் போது அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த தொகையை நம்ம இவ்வளவு கொடுக்கணும்னு காட்டிட்டாரு. காட்டும் போது அங்க ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் உண்டு. ஓகே, இவர் நமக்கு 15 நாளைக்கு இந்த மொத்த தொகை கொடுப்போம்னு சொன்னா இந்த மொத்த தொகையிலிருந்து 10% கழிவு நமக்கு தான் சொல்லிக்கிறாரு. ஸோ நம்ம என்ன செய்வோம், இதை கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு சொத்துல கெயின் ஒன்று ஏற்படும். அதே மாதிரி சொத்து அதிகரிப்பு என்னது, வருமானம். வருமானத்தை ஏற்பட அதிகரிப்பு லாபத்தை அதிகரிக்கும். ஓகே, நம்ம லாபத்தை அதிகரிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன வேறு 15 நாளைக்குள்ள அந்த காசை வந்துட்டு கொடுக்க போவார். அதைத்தான் சொல்றது கடன்பட்டோருக்கு அனுமதித்த கழிவத்தை என்ன சொல்றது, கொடுத்தாளின்னு சொல்றது. இப்ப டெபினிஷனை பார்க்க போன மாட்டோம்னா, கடன்பட்டோடும் இருந்து பெற வேண்டிய தொகையினை விரைவாக வசூலித்துக் கொள்வதற்காக அவர்களின் மொத்த தொகையிலிருந்து கழித்து விடப்படும் தொகை கொடுத்த கழிவு எனப்படும். அப்ப கடன்பட்டோட்டிலிருந்து விரைவாக என்னையும் நம்ம வந்துட்டு காசை வந்துட்டு பெற்றுக்கொள்றதுக்காக அவங்களோட மொத்த தொகையிலேருந்து ஒரு தொகையை கழிச்சு விட்டோம்னு சொன்னா அதை என்னையும் கொடுத்த கழிவுன்னு சொல்லுவோம். அப்ப கடன்பட்டோர். அப்ப இப்போ வந்துட்டு இதுக்கு இரட்டை பதிவு பார்ப்பாங்க. கொடுத்த கழிவினை முதலில் பதிவு செய்யும் காசு பண்ணணும் எனப்படும். அப்ப உங்களுக்கு இப்ப வந்து ஏன் இதான் போட்டீங்கன்னு சொன்னா நோட்ஸ்ல இப்ப வந்து நோட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். சம்டைம் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்ல கொடுத்த கழிவினை முதல் பதிவு செய்யும் மூல ஆவணம் எதுன்னு கேட்கலாம். சம்டைம் மூலோடு எதுன்னு கேட்கலாம். மூலோடு என்றும் கேட்கலாம். ஸோ கேட்கட்ட என்ன மறந்துடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். கொடுத்த கழிவு எங்க வரும், காசு பண்ண நாட்டில் வந்து. அப்ப கொடுத்த கழிவுக்குரிய மூல ஆவணம் என்ன, பற்று சீட். ஸோ இதை வந்துட்டு தெளிவா புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. ஸோ அடுத்த பாருங்க, இதற்கான இரட்டை பதிவு பாருங்க. கொடுத்த கழிவு கணக்கு வரவு. கொடுத்த கழிவு கணக்கு ஏன் வரவு வைக்கும் பிள்ளைகள், எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்போ மசியா, நஷீமா, சுஹா, கொடுத்த கழிவு கணக்கு ஏன் வரவு வைக்கும்? யாருக்காச்சும்? ரொம்ப சிம்பிள், அது ஒரு செலவினம். காசு கொடுக்கல, நோமா காசு கொடுக்கலன்றது இல்லை, அது ஒரு செலவினம். சிம்பிள், புரியுதா? அது ஒரு செலவினம். உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரலாம் இதுல. என்று சொன்னா இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ கண்டினியூஸா போக இந்த குழப்பங்கள் சீராகும். புரியுதா? ஸோ நான் தான் சொல்றது, உங்களுக்கு குழப்பமா இருந்தாலும் சரி, அது பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்க ஆன்சரை சொல்லுங்க. பிகாஸ் ஆன்சரை சொல்லி நம்ம பிள்ளையாகும் போது தான் அது நமக்கு என்ன செய்யும், மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா புரியும் அது. ஓகே. ஸோ கொடுத்த அழிவு கணக்கு வரவு ஏன், அது ஒரு செலவினம். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு ஏன் கடன்பட்ட கட்டுப்பாடு செலவு வைக்கும்? மதியா, சுஹா, நஷீமா, ஏன் நம்ம செலவு வைக்கும் கடன்பட்ட கட்டுப்பாடு கணக்குல? ஓகே. இப்ப நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்லுங்க கேளுங்க, இது சரியா பிள்ளை, நான் சொல்றது சரியா பிள்ளை, நீங்க என்கிட்ட சொல்லுங்க. கடன்பட்டோர் நீங்க விற்பனை செஞ்சா அந்த கடன்பட்டோர் நீங்க விற்பனை செஞ்சதோ உங்களுக்கு தரணும். அதான் நீங்க என்ன செய்றீங்க, அவர் கணக்குல வர வைக்கீங்க. அவர் கணக்குல நீங்க ஏன் செலவு வைப்பீங்க? அவர் தரத்தேவல் என்ற தொகை நீங்க செலவு வைப்பீங்க. சரியா? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அப்போ கடன்பட்டோர் தரத்தேவல் என்று சொல்ற தொகை, இனி அவர் நமக்கு இந்த தொகையை தரத்தேவல்ல, அவர் இனிமேல் நமக்கு இந்த தொகையை வந்துட்டு தரத்தேவல்ல என்று சொல்ற தொகையை நீங்க செலவு வைப்பீங்க. அது காசா பெற்றாலும் சரி, அறவிட முடியா கடன் என்றாலும் சரி. புரியுதா? இது சரியா பிள்ளையா? அவர் நமக்கு தரத்தேவல் என்று சொல்ற தொகையை வந்து நம்ம செலவு வைப்போம். அது காசா பெற்றாலும் சரி, கழிவை கொடுத்தாலும் சரி, அறவிட முடியா கடன் என்றாலும் சரி, நம்ம என்ன செய்வோம், செலவுல பதிவோம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பண்ண பிள்ளைகள், சொத்து அவர் நமக்கு தர வேண்டிய காசு அவர்கிட்ட இருக்கு, நம்ம வித்திருக்கோம், வித்தத்துக்கு காசு தரணும், அவரு நமக்கு தர வேண்டிய காசு அவர்கிட்ட இருக்குது. அதால நம்ம என்ன செய்யறோம், அவர்கிட்ட காசை பெறணுன்றதுக்காக அதை சொத்தண்டு வச்சிருக்கோம். ஆனா காசை பெறும்போது அவரு நமக்கு தந்த காசு இவ்வளவு தான், நம்ம தர தேவைன்னு சொன்ன காசு இவ்வளவு. அப்ப மொத்தமா நம்ம வச்ச சொத்து 1,00,000 சொன்னா அவர்கிட்ட இருந்து பெற்ற காசு 90,000. நீங்க தர தேவையில்ல, இந்த காசை நீங்களே வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்ன 10,000 கழிவு. அப்ப கொடுத்த கழிவு 10,000. அப்ப நம்ம சொல்லிட்ட மாட்டோம், நீங்க எங்களுக்கு காசு தர தேவையில்ல, 1,00,000 ரூபா, 1,00,000 ரூபா வருமதிக்கும் நீங்க 90,000 காசு தாங்க, 10,000 ரூபா கழிவெடுத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டோம். அப்ப நம்ம சொன்னதுக்கு அப்புறமா திரும்பி அவர் தரணும்னு சொல்லி அவர் கணக்குல நம்ம வர வச்சிருக்கலாமா? சொல்லுங்க. அப்ப அவர்கிட்ட நம்ம கழிவு கொடுத்தன்னு சொன்னதுக்கு அப்புறமா, கழிவு கொடுத்ததுக்கு அப்புறமா இல்ல இவர் எங்களுக்கு 10,000 காசு தரணும்னு சொல்லி நம்ம வச்சிருக்கலாமா? சொல்லுங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்போ இல்ல நீங்க எனக்கு காசு தரணும், நான் விட மாட்டேன் என்று சொல்லிட்டீங்களாமா கழிவு கொடுத்ததுக்கு அப்புறமா? மசியா, நஷீமா, நுஹா, ரீமா, சுஹா வச்சுட்டீங்களா?
வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுதான் சொல்றது கொடுத்த அழிவு. அப்போ அதுக்காக தான் கடன்பற்று கட்டுப்பாடுங்கான செலவு. அதாவது இந்த தொகையை எவர் தர தேவை. அப்போ இந்த தொகையை இவர் தர தேவையில்ல. ஸோ பெற்ற அழிவு. அடுத்த பெற்ற அழிவின் போதோ நம்ம இப்போ கடன் கொள்வனவு செய்கிறோம். கடன் கொள்வனவு செய்யும் போதோ கடன் கொடுத்தோர் நம்ம காசு கொடுக்கணும். அப்போ அந்த கடன் கொடுத்தோர் என்ன வேறு, ஓகே, அந்த கடன் கொடுத்தோருக்கு நம்ம கடன்பட்டோர். அப்போ நம்மக்கிட்ட இருந்து அவர் என்ன செய்யணும், விரைவாக பணத்தை வசூலிச்சு கொள்ளணும். ஸோ விரைவாக வசூலிச்சு கொள்ளறதுக்காக அவர் என்ன வேறு, நமக்கு தார பட்டியல்லையோ அது நமக்கு தார ஆவணத்திலேயோ மூல ஆவணத்திலேயோ அவர் என்ன வேறு, ஓகே, நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து கொள்வனவு செஞ்சு போகிறீங்க, நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து கொள்வனவு செஞ்சு போன தொகையில் நீங்கள் இந்த தொகை மொத்தத்தை நீங்கள் எங்களுக்கு 15 நாளைக்குலையோ 30 நாளைக்குலையோ நீங்கள் செலுத்துவீங்களா இருந்தால் நீங்கள் தர வேண்டிய தொகையிலிருந்து நீங்கள் என்ன 10% கழிவை நீங்கள் 10% தராமலுக்கு மிச்சம் 90% தாங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன செய்யுது, நம்ம கழிவு ஒன்று கிடைக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம், ஓகே, நம்ம 10% கழிவு கிடைக்கின்ற நம்ம என்ன செய்வோம், நம்ம அதை கொடுக்க பார்ப்போம் 15 நாளைக்குள்ளே. ஸோ அவருக்கும் அது சாதகம் அமையும், நமக்கு அது சாதகம் அமையும். புரியுதா? அதுதான் பெற்ற அழிவுன்னு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த இடத்துக்கு ஒப்பந்த காலத்துக்குள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்ன ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது ஒரு ஒப்பந்தமாக தான் இருக்குமென்னு சொல்லி இன்வாய்ஸ்லாம் குறிப்பிட்டு கொடுப்பாங்க. புரியுதா? கடனுக்கு விற்பனை செய்யும் போது இன்வாய்ஸ் அவங்க பட்டியலில் தான் அதை பதிவு செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு நோட்டா போட்டு கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் சட்ட ரீதியான கொடுக்கல் வாங்க தான் இங்கே இடம்பெறும். சட்ட ரீதியான ஆவணம் தான் மூலாவணம். சட்ட ரீதியான மூலாவணத்தில் சகல முனைவுகளும் அந்த இடத்துல காணப்படணும். புரியுதா? ஸோ ஒப்பந்த காலத்துக்குள், ஒப்பந்த காலம்ண்டா 15 நாள் கொடுக்கலாம் அல்லது 30 நாள் கொடுக்கலாம். அந்த ஒப்பந்த காலத்துக்குள் கடன் கொடுத்தோரின் கொடுப்பனவுகளை தீர்க்கும் போது, கடன் கொடுத்தோரின் கொடுப்பனவை தீர்க்கும் போதோ மொத்த தொகையிலிருந்து கழித்து விடப்படும் தொகை பெற்ற கழிவு எனப்படும். அப்போ ஒப்பந்த கடன் கொடுத்தோம்னா கடன் பட்டோம்னாலும் சரி, நம்ம ஒப்பந்தம் ஒன்று போட்டிப்போம், இந்த ஒப்பந்தத்துக்குள்ள நீங்கள் காசு தந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சலாம், கழிவை பெற்றுக்கொள்ளலாம் அண்ட் அவர்கிட்ட சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி நம்ம இவர் சொல்லுவார், ஒப்பந்தம் உங்களுக்கு தந்திக்கும் 15 நாள் தந்திக்கும், இந்த 15 நாள் காசு தந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தர வேண்டிய தொகையை 10% கழிவை நாங்கள் தருவோம் அப்படி சொல்லுவார். ஸோ இதுக்கு நீங்கள் பாருங்கள், பெற்ற கழிவினை முதலில் பதிவு செய்யும் ஏடு காசு கொடுப்பன நாடு எனப்படும். காசு கொடுப்பன நாடு எனப்படும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கேன். கொடுத்த கழிவிற்கான மூலாவணம் என்ன? ஆன்சர் பண்ணுங்க அப்போ. எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்போ. கொடுத்த கழிவுக்கு மூலாவணம் என்ன, பெற்ற கழிவுக்கான மூலாவணம் என்ன? ஆன்சர் பண்ணுங்க அப்போ. ஓகே, கொடுத்த கழிவுக்கு காசு பெறணும். ஓகே, இங்கே வந்துட்டு நஷீமா நல்லா யோசிங்க. நான் மூல ஆவணத்துக்காக ஐ எம் நாட் ஆஸ்கிங் மூலேடு. நல்லா பாருங்க அப்போ, மூல ஆவணம். ஸோ கைச்சாத்து பட்டுச்சீட்டு. ஓகே, குட். கைச்சாத்து பட்டுச்சீட்டு. ஸ்டூடெண்ட்ஸ், கைச்சாத்துன்ற வேர்டு யூஸ் பண்ண வேணாம், கொடுப்பன உறுதிச்சீட்டுன்னு சொல்லுங்க. கைச்சாத்துங்கிற வேர்டு யூஸ் பண்ண வேணாம். புரியுதா? அந்த வேர்டு இப்போதைக்கு நடைமுறையில் இல்லை. ஸோ நீங்கள் கைச்சாத்துங்கிற வேர்டு யூஸ் பண்ண வேணாம், கொடுப்பனவு உறுதிச்சீட்டு அப்படி யூஸ் பண்ணுங்க. புரியுதா? ரைட். ஸோ மூலாவணம் அப்போ எல்லாருக்கும் ஓகே. அப்போ பெற்ற அழிவுக்குரிய இரட்டை பதிவு என்ன? ஸோ முதலாவது அங்கே பெற்ற நான் வளமை சொன்ன மாதிரி தான், கடன் கொடுத்தவங்க ஒரு காசு கொடுக்கணும், அவர் அந்த தொகையை தரத்தவள்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த தொகை என்ன இல்லை கொண்டே ஓகே இவருக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொறுப்பண்டு வச்சுட்டு தேவையில்லை. அவர் தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் அவருக்கு கொடுக்க தேவையில்லை. அப்போ அவரை தொகையை கழிச்சு விடுங்க. கழிச்சு விடுறீங்கன்னு என்ன அர்த்தம், கடன் கொடுத்த ஒரு பொறுப்பை கழிக்கிங்கன்னு சொன்னால் கடன் கொடுத்த ஒரு அட்டுப்பாடு கணக்கு வரவோ, கடன் கொடுத்த ஒரு அட்டுப்பாடு கணக்கு வரவோ, ஏன் பொறுப்பு குறைவோ. அதே போல என்ன தாராளம் உங்களுக்கு பெற்ற அழிவு, நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு தொகை, நீங்க பொறுப்பா வச்ச ஒரு தொகை குறைவடையுது, ஆனா உங்களுக்கு காசு வெளியாகல. நம்ம எத்தனை பேர் வருமானத்துக்கு டெபினிஷன் கிளியரா வச்சுக்கிங்க? யோசிச்சு பாருங்க. வருமானத்துக்கு எத்தனை டெபினிஷன் கிளியரா வச்சுக்கிங்க? உரிமையாளரின் பங்களிப்புக்கு தவிர்ந்த உரிமையாண்மையை அதிகரிக்கக்கூடிய சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு, பொறுப்புகள் மீதான குறைவு. இங்க வந்துட்டு பொறுப்பு அதிகரிக்குது, ஆனா சொத்துக்கள் வெளிப்பாய்ச்சல் இல்லை. அதால வந்துட்டு என்னது, வருமானம். அப்ப பெற்ற அழிவு ஒரு வருமானம். பெற்ற அழிவு ஒரு வருமானம் போது பெற்ற அழிவு கணக்கு செலவு, கடன் கொடுத்த கட்டுப்பாடு கணக்கு வரும். இது புரிஞ்ச எல்லாருக்கும்? ஸோ கொஸ்டினுக்கு போகிறோம். புரிஞ்சுதா?
ரைட், குட். ஸோ பாருங்க, இந்த கொஷினை பாருங்க. ரைட், இந்த கொஷினை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் என்னோட சேர்த்து ஃபார்முலா எழுதி நல்லா. சீதா தனது சேமிப்பில், சீதாங்கிற ஒரு உரிமையாளராம், தனது சேமிப்பில் இருந்து 1/4/2005 முதலாம் மாதம் 4ஆம் தேதி 2005 தையல் நிலையம் ஒன்றினை, அப்போ அவங்களுக்கு டைலரிங் தெரியும் போல, அவங்க என்ன செய்வாங்க, தன்னோட சேமிப்பில் இருந்த ஒரு தொகை பணத்தை முதலீடு செஞ்சு தையல் நிலையம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சீதா தனக்கு உதவியாக ஒரு முகாமியாளரையும் வேலைக்கு சேர்த்து கொண்டார். இதை வந்து சொல்லிட்டார். அப்போ முகாமியாளரையும் என்ன செய்யாரு, வேலைக்கு சேர்த்து கொண்டு சொல்லிட்டார். அப்போ புது வணிகம் இப்போதான் ஆரம்பிக்கப்படுது. ஸோ பாருங்க, நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்கலாங்க தந்தியாங்க. இதுல இருந்து எத்தனை பெருவனம் எத்தனை கொடுப்பணும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே வந்துட்டு 1 2 3 4 5 6 7. ஸோ 7 கொடுப்பனம், 7 பெருவனம் இங்கே இருக்கு. அப்போ 7 பெருவனம் இங்கே இருக்கு. அதே போல 9 கொடுப்பனம் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதுக்குரிய ஃபார்மேட்டை போடலாம். முதல்ல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த வணிகம் வெட்டுக்கு பதியப்பட்டின்னு சொல்லிக்காங்களா? இந்த வணிகம் வெட்டுக்கு பதியப்பட்டுள்ளது என்று சொல்லி நம்ம கணக்கில் சொல்லிக்காங்களா? ரைட், ஓகே, நீங்கள் குழம்ப வேணாம், நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, ரைட் 4.5. ரைட், நெய் இதை பாருங்க ஸ்டூடெண்ட், இங்கே 2 உதாரணம் இருக்கு. இதை பாருங்க, இந்த வணிகத்தை பாருங்க. நிரோஷன் வணிகத்தை 31/1/2025 முடிவடைந்த மாதிரியான கடன் கொள்வன தொடர்பான தகவல் தந்தி. அப்போ இந்த இடத்துல இந்த வணிகம் வெட்டுக்கு பதியப்பட்டின்னு சொல்லலை. ஆனால் இதை பாருங்க, சரோஜா வணிகத்தின் 31/1/2025 முடிவடைந்த மாதத்துக்கான கடன் கொள்வனவு தொடர்பான தகவல் பின்வருமாறு. இவ்வணியமானது வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வணிகமானது வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 18% என கொள்கை அவ தந்திக்காங்க. அப்ப இதுல என்ன வழங்கலாம்? வெட்டுக்கு பதியப்பட்ட வணிகம் அறிக்குமான்னு சொன்னா, வெட்டுக்கு பதியப்பட்ட வணிகம் அறிக்குமான்னு சொன்னா அந்த இடத்துல வெட்டுக்கு பதியப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஆன்சர் பண்ணுங்க அப்ப எனக்கு குயிக்கா கழிப்போம். ரைட், ஸோ இங்கே வந்து அந்த வணிகம் வெட்டுக்கு பதியப்படலை. வெட்டுக்கு பதியப்படலை. அது முதல்ல அது விஷயம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பாருங்க, இங்கே நமக்கு உரிமையாளர்கிட்ட மூலதனம். உரிமையாளர்கிட்ட மூலதனம் என்னது? ஒரு ஏனைய பெருமணம். சரியா? அதை முதல்ல புரிஞ்சோம். அப்போ வாசிக்கணும் கேள்விய முதலாவது. அப்போ ஏனைய பெருமணம். தையல் எந்திரம் காசுக்கு கொள்வனவோ, அப்போ ஏனைய கொடுப்பனவோ. தையல் எந்திரம் காசு கொள்வனவோ, அப்போ நிறுவன பயன்பாடுக்கா இவங்க என்ன, இவங்களோட இருப்பு என்ன? உள்ளேல் இருப்பு. இவங்கட இருப்பு வந்துட்டு தையல் எந்திரம் என்ன? தையல் நிலையம்டா, உடுப்பை தச்சிக்க போறாங்க. அவங்களோட இருப்பு வந்துட்டு உடுப்பு தான். அப்போ உடுப்பை தைக்கிறதுக்கு எடுக்கிற தையல் இயந்திரம் அவங்களுக்கு ஒரு நடைமுறை சொத்து. அப்போ நடைமுறை சொத்தை கொள்ளணும் செய்யறாங்கன்னு சொன்னா இது வந்துட்டு என்னது? ஒரு ஏனைய கொடுப்பனவோ. அதே உடன் காசுக்கு துணி கொள்ளணவோ. ரைட், இதுதான் வந்துட்டு என்னது? அவங்களுக்கு இருப்பு, மூலப்பொருள். இதுதான் அவங்களோட மூலப்பொருள். அப்போ மூலப்பொருள்னு சொல்லும் போதோ எல்லாரும் ஓலோல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மூலப்பொருள் கொள்ளணவோ என்னது? உற்பத்தி செஞ்சு விற்க போறாங்க. அப்போ அது கொள்ளணுக்குள்ளவர், காசு கொள்ளணுக்குள்ளவர். அடுத்த உடன் காசு விற்பனை. பெற்ற வங்கி கடன். ஓகே, பெற்ற வங்கி கடன் ஏனைய பெருமனவு. கடன் கொடுத்தவர் ரவிக்கு கொடுத்த ஆசு. அப்போ கடன் கொடுத்தவர் கொடுத்த ஆசு பெற்ற அழிவு வந்திக்காங்க. கடன்பட்டோர் மானிடம் பெற்ற ஆசு. அப்போ கடன்பட்டோர் இருந்து பெற்ற ஆசு கொடுத்து அழிவு வந்திக்காங்க. பெற்ற வாடகை வருமானம் இப்போ ஏனைய வருமானத்துக்கு வரும். உடன் காசு விற்பனை. ஓகே, ரூபா 1,00,000 பட்டிய வெளியான பொருட்கள் 10,000 வியாபார கழிவுடன் காசுக்கு கொள்வனை செய்யப்பட்டீங்க. அப்போ வியாபார கழிவு வந்திக்காங்க. ஸோ எவ்வளோ லாபம் அதை. வாடகை கொடுப்பனவு. ஸோ வாடகை கொடுப்பனவு ஒரு ஏனைய செலவினம் கொடுப்பனவு வந்திக்காங்க. செலுத்திய மின்சாரம் ஒரு ஏனைய ஏனைய செலவு. பெற்ற தரகு ஒரு வருமானம். ஏன் பெற்ற தரகுன்னு சொல்லிக்காங்க, ஒரு வருமானம். செலுத்திய முகாமையாளர் சம்பளம். அப்போ செலுத்திய முகாமையாளர் சம்பளம் நம்ம ஓர்டர் சொல்லிக்காங்க. முகாமையாளர் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்காங்க உதவியா. அப்போ அவருக்கு செலுத்திய முகாமையாளர் சம்பளம் ஒரு செலவினம் இருக்கு நமக்கு. அடுத்த உரிமையாளர் மகளின் பரீட்சை கட்டணம் செலுத்தியது. இது ஒரு பற்ற காணப்படும். இப்போ ஏனைய கொடுப்பனவா இருக்கு. ஸோ இந்த தகவலை மட்டும் நான் வாசிச்சுட்டேன். இப்போ நான் இங்கே எப்படி ஃபார்மேட்டை அடிக்கன்னு பாருங்க. ரைட், ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு முதல்ல கேட்டது ஏப்ரல் மாதத்துக்கான காசு பொருள் நாடு, ஏப்ரல் மாதத்துக்கான காசு கொடுப்பன நாடு, பொது பேரிடி உரிய கணக்கு. ஸோ இப்போ நான் போட்டுக்கொள்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, போட்டுக்கொள்ளும். ஸோ இங்கே வந்துட்டு முதல்ல திகதின்னு ஒரு விஷயம் இருக்கு. திகதின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே போல் பற்றுச்சீட்டு இலக்கம், பட்டுச்சீட்டு இலக்கம், அதே போல் விவரம், அதே போல் காசோலை இலக்கம் இல்லை. இல்லாத நம்ம எது கடிக்க. ஸோ கொடுத்த கழிவு, கொடுத்த
கழிவு அடிச்சுட்டு அடுத்தது தொகை கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு என்ன போகிறோம்? இப்போ வந்து நாங்கள் பகுப்பாய்வு போட போகிறோம். ஸோ பகுப்பாய்வு என்னென்ன வரப்போகுது? இங்கே வந்து காசு பொருள் சொன்னால் விற்பனை வரும். இங்கே வெட்டுக்கு பதியப்பட்டிக்கு அந்த நிறுவனம் வெட்டுக்கு பதியப்படலை. ஸோ அது போட தேவையில்லை. கடன் பட்டோர். ஸோ போடுங்க. போட்டுட்டு நம்ம பார்த்துருந்தோம் ஏனைய வருமானம் இருக்குது. ஸோ ஏனைய வருமானம், அதே போல ஏனைய பெறுவனவு, ஏனைய பெறுவனவு, ஏனைய பெறுவனவு. ஓகே. ஸோ அதை நினைச்சிட்டோம். நம்ம இதை பார்த்துட்டோம். இங்கே ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 7 கொடுக்கலாங்களுக்கு. ஸோ 7ஐயும் பதிகிறதுக்கு 7 லைன் தேவை நமக்கு. அதே போல் இறுதி மீதியோட பயத்துக்கு ஒரு லைன் தேவை. ஸோ 8 லைன் தேவை நமக்கு. புரியுதா? அதையும் பார்த்துட்டோம். ஸோ பார்த்துட்டு ஸோ நம்ம என்ன செய்வோம்? இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8. ஸோ அவ்வளோ ஃபார்மேட் ரெடி. ஸோ பகுப்பாய். ஸோ இங்கே வந்துட்டு பகுப்பாய் எல்லாத்தையும் நினைச்சிட்டோம். இங்கே போட்டுட்டோம். ஸோ கொஞ்சம் விவரத்தை நினைச்சுடுங்க. விவரத்தை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கொள்ளுங்க. விவரத்தை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கொள்ளுங்க. அதே விஷயம் காசு கொடுப்போம் ஆளாடு. அப்போ இங்கே 8 இருக்குது. ஸோ இங்கே எத்தனை கொடுக்கலாங்களே? மொத்தம் 9 கொடுக்கலாங்க. ஸோ 10 தேவைப்படும். அப்போ ஒரு நம்ம என்ன செய்வோம்? அடிச்சு ரைட். இங்கே வந்துட்டு கொடுப்பன ஒரு சீட்டு இலக்கம் கொஞ்சம் போருங்க வாரன். ஒரு சீட்டு இலக்கம், அதே போல விவரம் பெற்ற கழிவு வரும். பெற்ற தொகை. இங்கே விற்பனை பதில் என்ன வரும்? கொள்வனவு. அதே போல இங்கே வந்துட்டு கடன் கொடுத்தோர் வரும். அதே போல ஏனைய செலவு வரும். அதே போல ஏனைய கொடுப்பனவு இங்கே வரும். ஸோ இதுக்கு முதல்ல தலைப்பை போட்டுக்கொள்ளுங்க. காசு பெறுவனவு 4 ரூபாயிரம் மறக்காம போட்டுக்கொள்ளுங்க. பண அளவு டென்னக்கரு மறந்துடாதீங்க. ஆல்ரெடி படிச்சு தந்தீங்க. பண அளவு டென்னக்கருண்டா யாரும் என்னஞ்சிடக்கூடாது, தெரியாண்டு சொல்லிடக்கூடாது. எல்லாமே படிச்சு தந்தீங்க. காசு கொடுப்பனவு 4 ரூபாயிரம் மறக்காம போட்டுக்கொள்ளணும். ஸோ ஓகே. ஓவராலா நம்ம நினைஞ்சிட்டோம். இதை பதிஞ்சிட்டோம். நினைஞ்சிட்டோம். நம்மள இதை பதிஞ்சாச்சு. ஸோ முதலாவது கேள்வியும் ஓகே, ரெண்டாவது கேள்வியும் ஓகே. அப்போ இங்கே கொஷின் நம்பர் 1 போட்டுக்கொள்ளுங்க. 1ல் 1. இது வந்துட்டு 2. ஸோ கொஷின் நம்பர் 3 பார்த்துருந்தோம். கொஷின் நம்பர் 3 வந்துட்டு பொதுப்பேரட்டு கணக்குகள். பொதுப்பேரட்டு கணக்குகள். ரைட். பொதுப்பேரட்டு கணக்கும் போது நான் ஆல்ரெடி சொல்லிக்கேன் 8 சென்டிமீட்டர் சொல்லிக்கேன். அந்த மாதிரியே எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பொதுப்பேரட்டு கணக்கும் போது இங்கே வந்து நமக்கு என்ன செய்ய தேவையில்லை? டேட் தேவையில்லை. புரியுதா? பொதுப்பேரட்டு கணக்கும் போது டேட் தேவையில்லை. ஸோ காசு கணக்கு கொஞ்சம் என்னங்க பெருசாக அடிச்சு வைங்க. காசு கணக்கு ஒரு 5-6 லைனுக்கு போட்டு வைங்க. மற்றதெல்லாம் நார்மலாக போட்டால் சரி. காசு கணக்கு ரூபாயிரம். முதல்ல பொதுப்பேரட் அடிக்கும் போது நீங்கள் ஒரு ரேண்டமாக பொதுப்பேரட் அடிக்கீங்கன்னு சொன்னால் அங்கே பொதுப்பேரட் அடிக்கும் போது முதலாவது நீங்கள் அடிக்க வேண்டியது காசு கணக்கு. அதுக்கு அடுத்தது மூலதன கணக்கு. புரியுதா? மூலதன கணக்கு தான் அடிக்கணும். மூலதன கணக்கு பெருசாக தேவையில்லை நமக்கு. இந்த லைன் தேவையில்லை. மூலதன கணக்கு. ஸோ ரூபா 3 செய்வோம்.
ரூபாய் 30. ஓகே. அதே போல் என்னங்க விற்பனை கணக்கு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. விற்பனை கணக்கையும் போட்டு வைங்க, கொள்வனவு கணக்கையும் போட்டு வைங்க. யாரும் இங்கே என்ன போகிறதில்ல, குத்தவங்க சொல்லி எது செல்ல போதும் இல்லை. கொள்வனவு கணக்கு, கொள்வனவு கணக்கு காணாக்குணாண்டே போட்டு வைங்க. புரியுதா? அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அதே போல் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன்பட்டோர் எழுதுங்க. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. புரியுதா? ஸோ இங்கே வந்துட்டு கடன் கொடுத்தோர் எழுதுங்க. கடன் கொடுத்து, புரியுதா? ஸோ இவ்வளவு என்ன காணும் நமக்கு காணும் இப்போதைக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா என்னங்க ஒரு ஒரு 4 கணக்கை போட்டு வைங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு 4 கணக்கை போட்டு வைங்க. வந்ததுக்கு அப்புறமா வர எழுதி போன மாட்டேன். சரி. ஸோ அவ்வளவுதான் பேரட்டு கணக்கு, பொது பேரட்டு கணக்கு. ரைட். ஸோ இருக்கட்டும், என்ன நம்ம கணக்கை செய்வோம். ஸோ யாரே கேள்வி கேட்டிருந்தீங்க. ரைட், கொஞ்சம் இது பண்ணுங்க. பேரட்டு பக்கம் பேரட்டு பக்கம் தேவையில்லை, அது உங்களுக்கு ஃபார்மேட்டுக்காக இருக்கிற விஷயம். பேரட்டு பக்கம் தேவையில்லை. சரியானே? ஸோ இதான் நம்மளோட ஃபார்மேட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது ஓகே என்னது? ரைட். ஸோ இப்போ எல்லாரும் நான் செய்யறது பாருங்க. புரியுதா? பாருங்க, முதலாவது சீதா வந்து தனது சேமிப்பில் இருந்த காசை வந்துட்டு முதலீடு செஞ்சு ஒரு தையல் நிலையம் ஒன்று ஆரம்பிக்கிறான். இந்த தையல் நிலையத்தில் ஒரு சில கொடுக்கலாம் அவங்க பற்றிக்கு 1 மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 4ஆம் மாதம் 30ஆம் தேதி, சாரி 4ஆம் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும். இதை நம்ம ஒவ்வொன்றோட பதிஞ்சு போகிறோம். பாருங்க, முதலாவது 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 உரிமையாளர் கிட்ட மூலதனம் 5 லட்சம். ஸோ இங்கே வந்துட்டு வாங்க, 1ஆம் மாதம் 4ஆம் தேதி 2025 பட்டுச்சீட்டு ரகம் 1. விவரம் வந்துட்டு மூலதனம். விவரம் மூலதனம் எவ்வளவாம்? 5 லட்சமாம். ஸோ இங்கே என்ன இல்லை, ஒரு இடத்துலையும் இது வராது. இங்கே வந்துட்டு 5 லட்சம் வரும். 5 லட்சம் இவரத்தை வரும். ஸோ வந்த உடனே இது வந்துட்டு ஒரு ஏனைய கொடுப்பனம் இல்லையா, ஏனைய பெருமனம் இல்லையா? அப்படி சொல்லுங்க. அப்போ இதை முதலாவது நீங்க என்ன உடனடியா மூலதன கணக்கு போட்டுட்டோம். 5 லட்சத்தை போட்டுரும். அதே போல மூலதன கணக்கு வந்து காசுன்னு சொல்லி நினைஞ்சிடணும். இங்கே வந்து 5 லட்சத்தை போட்டுரும். எப்படி செஞ்சீங்க எல்லாரும் சொல்லுங்க. ஆகும் இப்படி 15 எல்லாரும் செஞ்சீங்களா? ஆரம்பத்திலே இதெல்லாம் செய்யணும். புரியுதா? அடுத்தது பாருங்க, 1/4/2025 கொடுப்பனம் உண்டு, தையல் இயந்திரம் காசு கொடுக்கணும். ஸோ அதே டேட் 1/4/2025. ரைட், குட். கொடுப்பனம் ஒரு சீட்டு இருக்கும் 1. இங்கே பாருங்க, தையல் இயந்திர கொள்வனவு. அப்ப இயந்திர கொள்வனவு, இயந்திர கொள்வனவு இங்க வந்து பெற்ற எல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஸோ இது எவ்வளோ பாருங்க. 1,20,000. 1,20,000. 1,20,000. ஸோ இயந்திர கொள்ளணும் வருமா? வரமாட்டா. எத்தனை பேர் கொள்ளணும் கோட்டிங்க? ஏனைய கொடுப்பணும். ஸோ இங்கே வந்துட்டு இயந்திர கணக்கு, இயந்திர கணக்கு 1,20,000. அதே போல இங்க வாங்க, இங்க வந்துட்டு இயந்திர கணக்கு வரவு காசுல 1,20,000. அவ்வளவு. ஸோ அடுத்தது பாருங்க, 2/4/2025 கொடுப்பனவு சீட்டு ரகம் 2 உடன் காசுக்கு துணி கொள்வனவு 1 லட்சம். அப்போ உடன் காசுக்கு என்ன செஞ்சுக்காங்க? துணி கொள்வனவு செஞ்சுக்காங்க. ஸோ 1 லட்சம். ஸோ இங்கே 1 லட்சம். சரியான? பாருங்க, 2/4/2025 கொள்வனவு வேண்டே போடுங்க. சரியானே? கொள்வனவு வேண்டே போடுங்க. 1 லட்சமாம். அப்ப 1 லட்சம் இங்கே வரும்.
ஸோ அவ்வளோதான். ரைட். இப்போ என்ன தேவையில்ல, இதை கொண்டு போய் நம்ம கொள்ளணும் கணக்குலையோ இல்லை காசு கணக்குல பதிவு தேவையில்ல. ஏன் இது மொத்தமாக பதிகிற விஷயம். சரியானே? ஸோ அதை பாருங்க, அடுத்தது பாருங்க. 4/4/2005 4/4/2005 உடன் காசு விற்பனை 2 லட்சமா. உடன் காசு விற்பனை 2 லட்சமா. ஸோ 4ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 ஸோ 3வது இலக்கம் சாரி 4ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் பேசுறதெல்லாம் கேக்குதா? நான் பேசுறதெல்லாம் கேக்குதானே? ரைட். ஸோ 4/4/2025 ஸோ 2வது இலக்கம் போட்டுட்டு இங்கே வந்துட்டு என்ன விற்பனை. விற்பனை. ஸோ என்ன நீங்கள் காசு விற்பனைலாம் போட தேவை பிள்ளைகள். ஜஸ்ட் விற்பனை போட்டாலே போதும். விற்பனை என்று போட்டாலே இங்கே போதும். விற்பனை எவ்வளவாம்? 2 லட்சமா. இங்கே 2 லட்சம். ரைட். ஸோ 2 லட்சம் அவ்வளோதான். சரியா? விற்பனை 2 லட்சம். இப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, அங்கே இங்கே கொண்டு போட தேவையில்லை. ஏன்? இதெல்லாம் வந்துட்டு மொத்தமாக வர விஷயம். புரியுதா? மொத்தமாக வர விஷயம். ஸோ அடுத்தது பாருங்க. 5/4/2005 சரியா? 5/4/2005 3வது இலக்கம் பட்டுச்சீட்டு இலக்கம் 3 பெற்ற வங்கி கடன் 5 லட்சமா. வாரன். ஓகே, நீங்க செஞ்சிட்டீங்கன்னா வாரன். ரைட். ஸோ பாருங்க, எதில் விட்டோம்? ஓகே, வங்கி கடன். ஸோ வங்கி கடன் எத்தனாம் தேதி? 5ஆம் தேதியா? பாருங்களா, 5ஆம் தேதி 4ஆம் மாதம். 5ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 நீங்க என்னது 3வது இலக்கம். அடுத்தது என்னது? வங்கி கடன். வங்கி கடன் டேஷ போடுங்க. எத்தையாம்? 5 லட்சமாம். அப்போ வங்கி கடன் வந்து ஏனைய கொடுப்பனவும். அப்போ என்ன செய்யாது, இங்கெல்லாம் வராது. ஸோ போட்டுவிட்டு இங்கே வந்துட்டு 5 லட்சம் போட்டுனீங்க. சரி. இப்போ இது வங்கி கடன் ஏனைய பெறுவனம். சரி, நான் ஆல்ரெடி சொல்லிங்க ஏனைய பெறுவனம் சொன்னால் அது என்ன, இங்கே அவரத்தையே பதிஞ்சு விடுங்க. ஸோ வங்கி கடன் 5 லட்சம். அப்போ வங்கி கடன் கணக்கு. வங்கி கடன் கணக்கு செலவு காசுன்னு சொல்லி 5 லட்சத்தை பதிஞ்சு விடுங்க. காசுன்னு சொல்லி 5 லட்சத்தை பதிஞ்சு விடுங்க. ரைட். எல்லாம் விளங்கிச்சா? அது இது வரைக்கும் செஞ்சது குயிக் ஆன்சர் பண்ணுங்க அப்போ. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? மசியா, நஷீமா, நுஹா, சுஹா, ரீமா, எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாம் நான் பேச கேட்குதானே? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்போ. என்னோட கனெக்ஷன் போய் வந்துச்சு ஒரு தடவை. ஸோ
இப்போ ஓகேயா? ரைட். ஸோ பாருங்க, அடுத்தது 6ஆம் தேதி 4ஆம் மாதம் ஒரு கொடுப்பனை உண்டு. கொடுப்பனை வச்சுட்டு இருக்க 3. கடன் கொடுத்தோர் ரவிக்கு கொடுத்த காசு 95,000. பெற்ற கழிவு வந்துட்டு 5,000. அதை என்ன தந்திருக்காரு? பெற்ற கழிவு எவ்வளோவாம்? 5,000. அதையும் நமக்கு என்ன செய்யாரு? தந்திருக்காரு. ஸோ நம்ம என்ன கடன் பெற்ற கழிவு கொடுத்த காசு. ஸோ 6ஆம் தேதி ரைட். ஒரு கோல் ஒன்று வந்துச்சு, அதோடய எல்லாம் சரி. எல்லாம் ஓகே. ஸ்க்ரீன் விளங்குதா? ரைட். ஸோ பாருங்க, 6ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025. ஸோ அடுத்த பாருங்க 3வது இலக்கமாம். என்னையாம்? கொடுத்த காசு. அப்போ ஒன்றும் தேவையில்ல, கடன் கொடுத்தோர் இதே போடுங்க. சரியா? கடன் கொடுத்தோர் இப்படி போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா பேர் என்ன சொல்லிக்காரு? ரவி. அப்படின்னு சொன்னா ரவி. ரவின்னு போட்டுட்டு பெற்ற கழிவு 5,000, கொடுத்த காசு 95,000. ஸோ என்ன தேவையில்ல, இங்கே கொடுத்த காசு எவ்வளவா தானே என்ன கடன் கொடுத்தவருக்கு போடணும். பெற்ற கழிவுலாம் போட தேவையில்லை. புரியுதா? பெற்ற கழிவுலாம் போட தேவை. நல்லா தெரியும், இந்த கூட்டுக்கு இரட்டை பதிவு வேற, இந்த குழம்புக்கு இரட்டை பதிவு வேற. ஸோ என்ன செஞ்சிடக்கூடா, 95,000 5,000 கூட்டி கொண்டு 1,00,000 இதுக்கு ஓட்டுறல. புரியுதா? அதில் கவனமாக இருந்து வரணும். எக்கான கொண்டு இது மறந்துடக்கூடாது. அடுத்தது பாருங்க, 9ஆம் தேதி 4ஆம் மாதம் 4வது இலக்கம் கடன்பற்ற மாலையிடம் பெற்ற காசு கொடுத்த கழிவு 10,000. பெற்ற காசு 1,10, கொடுத்த கழிவு 10,000. ஸோ நல்லா வாங்க, வந்துட்டீங்க 9ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025. ஸோ 4வது இலக்கம் பற்றுச்சீட்டு இலக்கம். அதே மாதிரி மாலன் கடன்பட்டோர் மாலனாம். ஸோ அவர்கிட்ட வந்து பெற்ற ஆசை 1,10,000. கொடுத்த கழிவு 10,000. ஸோ இங்கே வந்துட்டு 1,10,000 வரும். ஸோ கடன்பட்டோர் 1,10,000. 1,10,000 அவ்வளோ. ஸோ அடுத்தது பாருங்க, 15ஆம் தேதி 4ஆம் மாதம். 15ஆம் தேதி 4ஆம் மாதம் அது ஒரு பெருவனவு தான். 5வது இலக்க பெருவனவு. பெற்ற வாடகை வருமானம். ஸோ 15ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025. ஸோ 5வது இலக்கம் வாடகை. சும்மா வாடகை என்று போட்டால் போதும். காசு பொருள் நாட்டில் என்னது? அது பெற்ற வாடகை என்று நம்ம இனம் காணக்கூடிய மாதிரி சின்ன வாடகை. ஸோ வாடகை இதுக்குள்ள ஒன்றும் வராது. எவ்வளவாம்? 5,000. பெற்ற வாடகை 20,000. ரைட். பெற்ற வாடகை 20,000. நமக்கு தெரியும் வாடகைங்கிறது, பெற்ற வாடகைங்கிறது வருமானம். ஸோ ஏனைய வருமானத்துக்கு வரும். ஸோ 20,000 அதை போட்டுக்கிட்டு அதே கையோட என்ன காசு கணக்கு வாங்க. பெற்ற வாடகை இங்கே வந்துட்டு பெற்ற வாடகைன்னு போடும். ஏன்டா இங்கே கணக்குக்கு போகுது. இங்கேருந்து கணக்குக்கு போகுது. அந்த கணக்குடைய பேர் என்ன வரப்போகுது? பெற்ற வாடகை கணக்கு. பெற்ற வாடகை கணக்கு. செலவுல காசு என்று சொல்லி 20,000 பதிஞ்சு விடுங்க. 20,000 இணைஞ்சிடுங்க, பதிஞ்சு விடுங்க. ரைட். அவ்வளவுதான். ஸோ ரைட், பெற்ற வாடகை. ஸோ பதிஞ்சாச்சு. ஸோ அடுத்ததுக்கு வாங்க, 18ஆம் தேதி 4ஆம் மாதம் 6வது இலக்கம் கொடுக்குறாங்க. அதுவும் பெருவனவு தான். உடன் காசு விற்பனை எவ்வளவாம்? 1,00,000. உடன் காசு விற்பனை 1,00,000. ஸோ 18ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 6வது இலக்கம். அதே போல விற்பனையா காசு விற்பனை போட தேவையில்ல, நமக்கு உடனே தெரியும். இங்கே விற்பனை வந்தாலே அது காசு தான். டேஷ போடுங்க. 1,00,000. அப்போ இங்கே 1,00,000 வரும், மற்ற எங்கேயும் அது வராது. புரியுதா? ஸோ அவ்வளோதான். விற்பனையை கொண்டு பதிய தேவையில்ல நீங்கள். அடுத்தது பாருங்க, 24ஆம் தேதி 4ஆம் மாதம் 4வது இலக்க கொடுப்பன ஒரு சீட்டு இலக்கம். ரூபாய் 1,00,000 பட்டியல் விலையான பொருட்கள் 10% வியாபார கலையுடன் காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. இங்கே வந்துட்டு எவ்வளோ கட்டிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வியாபார கழிவு கழிச்சே சோதான் கொள்வனவா வரும். எவ்வளோ வரும்னு சொல்லுங்க. அப்போ பட்டியல் விலை 100%. 100%
வியாபார கழிவு 10%. இங்க வந்துட்டு அப்ப கொள்வனவு விலை நிற்கிறது தான். கொள்வனவு விலை 90%. கொள்வனவு விலை 90%. எவ்வளவு வரும் அப்ப 90,000 வரும். எவ்வளவு 1 லட்சம் பட்டியல் விலையாம். 1 லட்சம் பட்டியல் விலைன்னு சொன்னா இதுல இருந்து 10% 1 லட்சமாம். ஸோ 10,000ஆம். 1 லட்சத்துலேருந்து 10,000 போனால் 90,000 ரூபா என்னது கொள்வனவு விலையாம். ஸோ டேட் வந்து 24ஆம் தேதி 4ஆம் மாசமாம். 24ஆம் தேதி 4ஆம் மாசம் 2025. ஸோ 4ஆம் இலக்கத்தை போடுங்க. கொள்வனவு எவ்வளவாம் 90,000. 90 சாரி 90,000. 90,000. ரைட். ஸோ பாருங்க, அடுத்தது 26ஆம் தேதி 4ஆம் மாசம் 2025. சரியானே? 26ஆம் தேதி 6ஆம் மாசம் 4ஆம் மாசம் 2025 5வது இருக்கு. புரியுதா? ஸோ வாடகை என்னங்க, அந்த வாடகையை வந்துட்டு இங்கே பதிஞ்சிட்டு வந்து காசு கணக்கில் செலவு 35,000, வாடகை கணக்கில் வரவு 35,000, அவ்வளோதான். ஸோ முடிச்சு. அடுத்த பாருங்க 28/4/2025 6ஆம் இலக்க கொடுப்பனவு சீட்டு இலக்கம் செலுத்திய மின்சாரமா. ஸோ 28 28ஆம் தேதி 4ஆம் மாசம் 28/4/2025 6வது இலக்க கொடுப்பனவு சீட்டு இலக்கம் மின்சாரம். மின்சாரம் எவ்வளோ 25,000. 25,000. சதவ முறை என்னது ஏனே செலவினம். ஸோ 25,000. 25,000 வாங்க. இங்கே வந்துட்டு மின்சாரம் அதை வந்துட்டு 25 போடுங்க. இங்கே வந்துட்டு மின்சார கணக்கு வரவுல காசு 25. ஏன் மின்சாரம் ஒரு செலவினம். மின்சாரம் ஒரு செலவினம். நல்லா நான் ஆல்ரெடி சொன்னது கொடுப்பனவு உறுதிச்சீட்டு இருக்கிறது ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன வந்துட்டு வரவு இதாச்சு. புரியுதா? ஏன் அதாவது காசு காலம் செலவு வரப்போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் படிப்பிக்கும் போது. ஸோ அடுத்த பாருங்க 29/7/4/2025 7ஆம் இலக்க பட்டுச்சீட்டு இலக்கம் பெற்ற தரவு வருமானம். ஸோ இங்கே வந்து 28/4/2025 28/4/2029. ரைட், ஓகே. 29 7ஆம் இலக்கம். இங்கே வந்துட்டு பெற்ற தரகு. ரைட், பெற்றன்றதை விட்டுட்டு தரகு எவ்வளோ 10,000. ரைட், 10,000. ஸோ ஏனைய வருமானம் பெற்ற தரகுன்னும் போது என்னங்க ஏனைய வருமானத்துக்குள்ள போட்டு விடுங்க. அதே ஹையோட காசு கணக்கு வாங்க. காசு கணக்கில் தரகு வருமான கணக்கு போட்டுட்டு இங்கே என்னங்க 10,000 போடுங்க. அதே ஹையோட வாங்க. வந்துட்டு தரகு வருமான கணக்கு செலவில் காசுன்னு போட்டுட்டு 10,000. ஸோ அவ்வளவு. ஸோ அவ்வளவுதான். அப்போ என்னங்க அடுத்ததுக்கு வாங்க. ஸோ அடுத்தது பாருங்க 29ஆம் தேதி 4ஆம் மாதம் கொடுப்பனவு உறுதிச்சீட்டு 8வது இலக்கம் செலுத்திய மாவையான சம்பளம் 35,000. 35,000. ஸோ 29ஆம் தேதி 29/4/2025 7வது இலக்கம் 8வது இலக்கமா. ஸோ இது 7வது இலக்கம் பாரு. அங்கே தொலையா போட்டு வாட்டி நீங்கள் அதை வெட்டிவிடுங்க. வெட்டிட்டு பார்த்துங்க 7வது இலக்கம். ஸோ இங்கே என்ன வரும் செலுத்திய முகாமையாள சம்பளம். ஸோ முகாமையாள சம்பளம்னு போடணும். சம்பளம் போட்டுட்டு எவ்வளோ 35,000. 35,000. ஸோ என்னங்க இது வந்து 35,000 இங்கே போட்டுட்டு வாங்க. அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி காசு கணக்கு வந்து சம்பளம் 35. அப்படியே வாங்க கணக்குக்கு வாங்க. சம்பள கணக்கு காசுன்னு சொல்லி போட்டுட்டு 35. ஸோ அடுத்தது பாருங்க 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025
8வது இலக்கமாம் அதை மாற்றிக்கொள்ளுங்க சரியான உங்கள்கிட்ட கையில் டியூட்டி தானே அதை மாற்றிக்கொள்ளுங்க 9ல் 8 சரியான 34ஆம் மாதம் உரிமையாளர் மகனின் பரீட்சை கட்டணம் செலுத்தியது. ஸோ இது வந்துட்டு பற்று வேறு எதுவுமே நீங்கள் போடுறதால பற்று கணக்கு சரியான பற்று. ஸோ பற்று எவ்வளவாம் 5000 5000 பற்று பற்றுங்கிற என்னது ஏனைய கொடுப்பனவு ஏனைய கொடுப்பனவு செலவுக்குள்ளே வந்துடாது அதை வந்துட்டு மாற்றிக்கிட்டு போட்டுறாங்க 5. ஸோ வந்துட்டு என்னங்க பற்று பற்று 5000 அப்போ வந்து பற்று கணக்கு எவ்வளவாம் வரவு காசு பற்று 5000 அவ்வளோதான். ஓவரால் நினைச்சிட்டோம் கணக்கை முடிச்சிட்டோம். ஸோ என்னங்க இங்கே வந்துட்டு இந்த கணக்கை முடிங்க 30/4/2025 30/4/2025 விதத்தில் மொத்தத்தை கொடுத்துடுங்க 10,000 வரும். சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வாங்க எம்பட்டையும் கூட்டுங்க கூட்டினா 300 வரும். அதே மாதிரி எல்லாத்தையும் கூட்டுங்க கூட்டி போட்டு இந்த பகுப்பாய்வு லம்பட்டையும் கூட்டி போட்டிங்கன்னா சரி அதான் இதில் மொத்தம் உங்களுக்கு தெளிவில்லைன்னு சொன்னால் பாருங்க நான் கூட்டி காட்டுறேன். இங்கே பாருங்க எல்லாத்தையும் கூட்டம் பாருங்க அதே 1440 வருது சரியானே. அப்போ கூட்டினீங்கன்னா ஈஸியாக கூட்டு போட்டுரும். அதே மாதிரி வாங்க இங்கே ஒரு குளம் ஒரு ரோ வந்து எக்ஸ்ட்ரா அடிபட்டு ரைட் ஓகே 30/4/2025. ஸோ மொத்தம் பெற்ற கழிவு 5000. அதே போல் இது என்னங்க நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டி போடுங்க கூட்டி போட்டுட்டு எடுத்துட்டு வாங்க அப்படியே இதை கூட்டினீங்கன்னா என்ன செய்யுது இது வந்துட்டு சரி அவ்வளோதான் 505 ரைட் ஓகே போடுறேன் 505. இப்போ என்ன போகிறோம் இந்த மீதிகளை பொதுப்பேரட்டுக்கு மாற்றப்படும். இது ரெண்டையும் மாற்றிட்டோம் ஆல்ரெடி. அப்போ இது ரெண்டையும் மாற்றிட்டோம்னா சரி. அப்போ என்ன இங்கே முதல்ல அது இங்கே வாங்க விற்பனை. ஸோ வந்துட்டு இறுதியாக தென்னையில இங்கே வந்துட்டு விற்பனையை நம்ம பதிய போகிறோம். ஸோ விற்பனை எவ்வளோ 3 லட்சம். ஸோ 15 பேர் புரியுதா. அடுத்தது கடன் பட்டோர் கட்டுப்பாடுன்னு போடுங்க சரியானே. கடன் பட்டோர் கட்டுப்பாடுன்னு இதை போட்டு விடுங்க. எவ்வளோ 1,10,000 1,10,000 1,10,000. இப்போ என்ன இதே கையோட விற்பனை கணக்குலையும் பதிங்க. விற்பனை கணக்கில் செலவில் காசுன்னு சொல்லி 300 பதிங்க. கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கில் வரவுல செலவில் காசுன்னு சொல்லி என்ன 1,10,000 பதிங்க. அதே கையோட இந்த கொடுத்த அழிவுக்கு பதிவை செஞ்சுவிடுங்க சரியானே. கொடுத்த அழிவுக்கு பதிவை செஞ்சு விடுங்க அதே கையோட தாமதப்படுத்தாமலுக்கு. சம்டைம் மறந்து விட்டுருங்க. கொடுத்த அழிவு கணக்கு வரவு என்னது கடன்பட்டோர் கட்டுப்பாடு எவ்வளோ 10,000 திரும்பி கடன்பட்ட கட்டுப்பாடு வாங்க எங்க இருந்து வந்திக்கு கொடுத்த அழிவு கணக்கு கொடுத்த அழிவு ரைட் ஓகே எவ்வளோ 10,000 அவ்வளோதான். ஸோ அடுத்தது பாருங்க இப்போ ரெண்டும் பதிஞ்சிட்டோம். ஸோ பாருங்க அப்போ இங்கே வந்துட்டு ஓவராலாக இந்த 30,000 என்ன செஞ்சிருக்கு இங்கே 20,000 10,000 வந்து அதே போல் இந்த 1000 இங்கே எப்படி வந்து 500 வந்து ஸோ 1030 அப்போ 1330 110 1440 ஸோ 1440 சரியானே வந்துட்டு. அடுத்தது பாருங்க இப்போ வந்துட்டு இங்கே வந்து கொடுப்பன நாட்டில் வந்து இது ரெண்டுக்கும் பதிஞ்சிட்டு இதுக்கு மட்டும் பதிஞ்சா போதும் மற்ற எல்லாம் இங்கே இருக்கு. ஸோ வாங்க கொள்வனவு எவ்வளோ 190. ஸோ இங்கே வந்து கொள்வனவு கணக்கு வந்து வரவுல காசுன்னு சொல்லி எவ்வளோ 190 15 விட்டாச்சு. ஸோ அடுத்தது பாருங்க கடன் கொடுத்தோர் எவ்வளோ 95,000 இருக்குது. ஸோ அவ்வளோதான் 15 விடுங்க சரி 95,000. ஸோ கடன் கொடுத்த கட்டுப்பாடு கணக்கு வாங்க வரவுல காசுன்னு சொல்லி எவ்வளவாம் 95,000. அடுத்தது பெற்ற அழிவு. ஸோ பெற்ற அழிவு பதிவு என்ன பாருங்க அப்போ
கடன் கொடுத்த தட்டுப்பாடு கணக்கு வரவும் பெற்ற அழிவு கணக்கு செலவு. ஸோ என்னங்க இங்கே வந்துட்டு பெற்ற அழிவு உண்டு விவரத்தில் இருங்க. விவரத்தில் இட்டு எவ்வளோவாம் 5000 போட்டுட்டு டிரெக்ட் என்னங்க பெற்ற அழிவு கணக்கு வாங்க. பெற்ற கழிவு கணக்கு அது செலவு. அப்ப என்ன விவரம் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு இதான் விவரம். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு எவ்வளவு 5000. ஸோ என்ன செஞ்சாச்சு அதுக்கு பதிவே செஞ்சாச்சு. ஸோ ஓவராலாக பதிவு செஞ்சாச்சு. இப்போ என்ன போகிறோம் கணக்கை முடிக்க போகிறோம். சரிதானே கணக்கை நாங்கள் முடிக்க போகிறோம். ஸோ அதை பாருங்கள் எப்படி முடிக்கன்னு சொல்லி. ரைட் ரைட் இப்போ பாருங்க பிள்ளைகள் நீங்கள் கூட்டணும் கால்குலேட்டரால். புரியுதா கால்குலேட்டரால் நீங்கள் கூட்டணும். ஆனால் கூட்டுறதுக்கு என்ன வைக்காது உங்களுக்கு இங்கே தேவையில்லை. சிம்பிளாக பாருங்க 1440 வரவுலைக்கு. ஸோ தூக்கி விட்டு அப்படி என்ன சொல்லுங்க 1440 போட்டுவிடுங்க. சரியானே 1440 இங்கே என்ன சொல்லுங்க போட்டு விடுங்க. அவ்வளவுதான். அதே 1440 இங்கே வரப்போகுது. ஏன் பெருமனவு 1440 கொடுப்பனவு 505 வெறும் 505. ஸோ பெருமனவோட கொடுப்பனவு குறைய இருக்குது. நல்லா நம்ம பார்த்தா வழங்குது. ஸோ மீதி சென்றது எப்படி வரும் மீதி சென்றது அடுத்த மட்டும் சொன்னா ரைட் மீதி சென்றது இஷ்யூ ஆயிடுது. ரைட் ஸோ சிம்பிள் 1440 என்ன சொல்லுங்க 505 கழிச்சு விடுங்க. 935 மீதி சென்றது. அதே போல மீதி வந்தது அதே போறாது மீதி வந்தது. புரியுதா 935 1450 505 கழிச்சு விட்டாச்சு. புரியுதா. ஸோ பாருங்க அப்போ எதுக்கு நம்ம இதை கூட்டி பார்ப்போம். சரியா வரல. ஸோ 505 வருது. அப்போ அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கூட்டினோம்னா 1440 வரும். ரைட் 1440 வருது. ஸோ நம்ம செஞ்சது சரி சரியா செஞ்சிட்டோம். இங்கே என்ன இல்லை கொலோனோ கணக்கை நோமலாக முடிச்சிடுங்க. எப்படி நான் சொல்லிங்க தெரியும் தானே நோமலாக முடிச்சு விடுங்க. ரைட் 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 இங்கே வந்துட்டு மீதி சென்றது மீதி சென்றது 190. அதே போல மீதி வந்ததும் 190. நீங்கள் மீதி சென்றது போட தேவையில்ல. மீதி வந்தது போட தேவையில்லை. அதை புறவு படி பண்ணாம ஏன்னு சொல்லி இப்போதைக்கு நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு கணக்கு கொண்டு செஞ்சு காட்டுறதுக்காண்டி செஞ்சு காட்டுறேன். சரிதானே சரியா செஞ்சு காட்டணுமே. ரைட் ஸோ மீதி சென்றது எவ்வளோ 500. அதே போல மீதி வந்தது அதே 500. அதே மாதிரி முடிச்சுவாங்க. கடன் பட்டவரை முடிக்க வேணாம். ஏன் கடன் பட்டவருக்கும் வரவுள்ள ஒரு விஷயம் இல்லை. கடன் கொடுத்தவரை முடிக்க வேணாம். கடன் கொடுத்தவரை வரவுள்ள ஒரு விஷயம் இல்லை. மற்ற முடிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் என்ன சொல்லுங்க முடிச்சு விடுங்க. முடிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் முடிச்சு விடுங்க. மீதி சென்றது 300. மீதி வந்தது 300. மீதி வந்தது 300. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன செய்யலை நம்ம பரிச்சய மீதி கேட்கல. என் காரணம் என்ன சொன்னால் இங்கே கடன் பட்டவருக்கோ கடன் கொடுத்தவரோ கடன் கொள்ளனோ கடன் விற்பனை இல்லை. ஸோ அதால் தான் இந்த மீதியெல்லாம் முடிக்க வேணாம். புரியுதா மீதியெல்லாம் முடிக்க வேணாம். ரைட் ஸோ மீதி சென்றது 120.
மீதி வந்தது கொண்டு 20. அவ்வளோ. அதே மாதிரி வாங்க, மீதி சென்றது 500, மீதி வந்தது 500. ரைட். அடுத்து பெற்ற வாடகை அதே வேலை. மீதி சென்றது 20, மீதி வந்தது 20. அவ்வளோ. அடுத்தது வாடகை. மீதி சென்றது 35, மீதி வந்ததும் 35. நான் மீதி சென்றது போடுறல, மீதி சென்றது போடுறது ஸ்கீம் பார்த்தாலே விளங்குமா உங்களுக்கு. ஸ்கீம்ல எல்லாம் மீதி சென்றது போட்டு விட்டிக்க மாட்டாங்க. சரி, மீதி வந்தது போட்டு விட்டிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ செய்கிறோம். ஸோ அதால போட்டு செய்யுங்க. மீதி சென்றது 10. ஸோ மீதி வந்தது 10,000. ஸோ அடுத்தது சம்பளம். $35, மீதி வந்தது 35. ரைட். அடுத்தது பட். மீதி சென்றது 5,000, மீதி வந்தது 5,000. மீதி சென்றது 10,000, மீதி வந்தது 10,000. ஸோ லாஸ்டா பெற்ற அழிவு. இதெல்லாம் டிரெக்டா போற மீதியானது. ஸோ அதால தான் நம்ம இப்படி போட்டுக்கிறோம். ஸோ எல்லாரும் செஞ்சீங்களா என்னோட? அவ்வளவுதான் இந்த கணக்கு. அவ்வளவுதான் இந்த கணக்கு. ரொம்ப சிம்பிள். டைம் வச்சு செஞ்சீங்களா? நசிமா டைம் வச்சு செஞ்சீங்களா? ஸோ நுஹா செஞ்சீங்களா? ரைட். ஸோ இதான் கணக்கு. புரியுதா? இது எல்லாம் சரியா வந்துச்சு. அந்த இந்த நீங்க செய்யும் போது இந்த மீதி வந்துச்சா? நுஹா, ரீமா, நஷீமா, இதே மீதி இதே விட வந்துச்சா? ரீமா, இதே விட வந்துச்சாமா? ஆன்சரை பண்ணுங்க அப்போ. கிளாஸ் முடிகிற டைம் ஆகுது. கொடுத்த கழிவு போடலை, மற்றவோட ஓகே. அப்போ பெற்ற கழிவு எல்லாம் ஓகே தானே உங்களே? ரைட், குட், வெரி குட். ஸோ சின்ன சின்ன பிள்ளைகள் வரலாம், அது இஷ்யூ இல்லை. சரியானே? ஒரு சில பிள்ளை நானும் கூட சில பிள்ளைகள் விடுவேன் தான், விடாமலுக்கு இல்லை. பிள்ளைகள் வர இஷ்யூ இல்லை. நீங்கள் என்னங்க உங்களோட சரியான ஃபார்மேட்டை சரியாக எடுத்துக்கொள்ளுங்க. புரியுதா? இப்போ எந்த இடத்துல காசோலை இலக்கம் வரல, அப்போ நான் போடலை. அடுத்தது வெட்டுக்கு பதியப்படாத வணிகம். ஸோ வெட்டுக்கு பதியப்படாத வணிகம் இருந்தால் என்ன தேவை? அதை போட தேவை. அப்போ இந்த இடத்துல ஏனைய வருமானம் ஒன்று இல்லாட்டி இங்கே ஏனைய வருமானம் கணக்கை வாசிக்கிற டைம்ல யோசிக்கணும். நம்ம கணக்கை வாசிக்கிற டைமில் ஏனைய வருமானம் இருக்கான்ட்டு பார்க்கணும். ஒரு தரம் மேலோட்டமாக கணக்கை பார்க்கக்கூடாது, எல்லா தரவையும் மைண்டுக்கு எடுத்துடணும். எடுக்கும்போது ஏனைய வருமானம் இல்லையா? ஸோ அந்த குளம் தேவையில்லை, அடிக்க தேவையில்லை. அப்போ ஏனைய வருமானம் இல்லையா? அடிக்க தேவையில்லை. புரியுதா? ஏனைய செலவு இல்லையா? அடிக்க தேவையில்லை. புரியுதா? ஸோ அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதாமா? ஸோ நீங்கள் என்ன தேவையில்லை, அதெல்லாம் செய்ய தேவையில்லை. ஸோ ஓவராலாக இப்படி தான் இந்த கணக்கு செய்யுது.
இதில் வந்துட்டு இதை நான் போட வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னு சொன்னால் இதை நீங்கள் இல்லை பிழை இல்லை, இல்லாததுக்கு நம்ம அடிச்சானே அடிக்காட்டியானே, இல்லாததுக்கு இப்போ அடிச்சானே போதும், சும்மா அடக்க போகுது, அடிச்சானே போதும் சும்மா அடக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே நீங்கள் கேட்டுட்டீங்களே, வெயிட் பண்ணுங்க பாருங்கள். 24 பேப்பருக்கு போகிறோம் நான். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே ஓகே ரைட். இது 23 டே பேப்பர் சரிண்ணே, 23 டே ஸ்கீம். இதில் பாருங்க, இது வந்து வளமே 4வது வினாவில் வரும் நமக்கு. 4வது வினாவில் ஆனா பாட்டில் ஆவணா பாட்டில் வரும். இதில் வந்துட்டு என்ன ஆகிக்குது சரியான, என்ன ஆகிக்குது இதுக்குரிய விடையை காட்டுறேன் பாருங்க. இங்கே வந்துட்டு அவங்க எல்லாமே அடிச்சாங்களா பாருங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனலைஸாக வெட்டோட தான் வரும், புரியுதா? வெட்டி இல்லாமல் வர மாட்டா. ஸோ இன்னைக்கு பாருங்க பாருங்க. அப்போ காசு பொருள் 4 பாருங்க, விற்பனை வெட் கடன்பட்டோர் அவ்வளவுதான் பாருங்க. அப்போ திகதி அடிச்சிருக்காரு, ஆனால் திகதி இல்லை. திகதி அடிச்சிருக்காரு, ஆனால் திகதி என்ன இல்லை அங்கே இல்லை. அப்போ திகதி அடிக்க தேவையில்லை, புரியுதா? திகதியும் கூட நம்ம அடிக்க தேவையில்லை. இது இன்னும் பார்க்க போனா என்ன ரைட் 22 பாருங்க. அப்போ திகதியும் கூட நம்ம அடிக்க தேவையில்லை, புரியுதா? திகதி வராட்டி திகதியும் கூட அடிக்க தேவையில்லை. இங்கே வந்து திகதி சந்திக்காரு, அதில் திகதியை போட்டிக்கும். 2021 தான் திகதி வரல போல. 24லையும் திகதி தரலை. திகதி வரலன்னு சொன்னா நம்ம என்ன தேவையில்லை, திகதியும் அடிக்க தேவையில்லை, புரியுதா? ரைட். see this, திகதி அவர் போட்டிக்கனா நல்ல திகதி போட்டிக்கனா திகதி இல்லை. ஸோ நம்ம என்ன தேவை, திகதி வராட்டி திகதி அடிக்க தேவையில்லை, புரியுதா? திகதி அடிக்க தேவையில்லை. 2024 ஸ்கீம் 24 இல்லை போல இதில். புரியுதா? அவர் வராட்டி நம்ம அடிக்க தேவை, அதை விடுறதால ஒரு இது நடக்க போகிறது இல்லை, புரியுதா? அவர் வந்துட்டு அடிப்பார், நம்மள என்ன தேவை அப்படி அடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இதில் வந்துட்டு 3ஆம் கேள்வி சம்திங், 3 4ஆம் கேள்வி. ஓகே ரைட். 2ஆம் கேள்வி. தேதி வந்துருக்கு. ஸோ தேதி வந்தால் தேதியை போடுங்க, தேதி வராட்டின்னு இங்கே விட்டுட்டு வேலையை பாருங்க, அவ்வளோதான். நீங்கள் போட்டு தான் அடிக்கணும், போட்டு தான் ஃபார்மேட் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, புரியுதா? ஸோ இங்கே நம்ம களிலையும் தேதி இல்லாத களிலாம் மேய்க்குது. இதெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதால தேதி போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாரும் தேதி போட்டு தான் வரும். பின்னுக்கு பின்னுக்கு கேள்வியில் வந்து இப்போ இல்லாமல் தானே. இங்கே பாருங்க, இந்த கேள்விகளும் தேதி இல்லை, இந்த கேள்வி தேதி இருக்குது, வங்கி கூட்டுற தொடர்பானது. ஸோ பின்னுக்கு வார கேள்வி அவங்களுக்கு கொண்டு போகும், தேதி இருக்காது. இந்த கேள்விலாம் தேதி போட்டிங்க என்று சொன்னால் இது வந்துட்டு பேசிக்காக அவங்களுக்கு என்னது, பேசிக்காக இப்போ அந்தந்த மூலாட்டை நான் படித்து தரும்போது உங்களுக்கு என்ன வேணும், அது இருக்கிற மாதிரி தான் படித்து தரலாம். பிகாஸ் அப்படி தான் பழக்கணும். நீங்கள் பல டைம் பிறகு தான் என்ன வேணும், தேதி இல்லாமல் வந்தால் தேதி இல்லாமல் செய்ய பழகணும், புரியுதா? ஸோ அப்படி தான் நான் படித்து தரலாம். என்ன இஷ்டத்துக்கு நான் படித்து தரலாவே. ஸோ கைட்ல இருக்கிற மாதிரி தான் நான் படித்து தரலாம். ஓகே. ஸோ என்ன இங்கே இப்போ உங்களுக்கு டாஸ்க் கொண்டு இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம படிச்சிட்டோம். என்ன நினைச்சிமா, நம்ம காசு போகிற நாடு காசு கொடுப்போம் நாடு எல்லாம் படிச்சுட்டு தானே. ரைட். இப்போ பாருங்க, இந்த கொஷின் நம்பர் 2 இதை பார்த்து இதை என்ன நீங்க இங்கே வந்துட்டு உங்களோட இந்த கேள்வி செய்யுங்க. இந்த கேள்வி எனக்கு செஞ்சு இப்போ அனுப்புவீங்களா நஷீமா? எனக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க. லீவான பிள்ளைகளே சொல்லிடுங்க. ரீமா, நுஹா, நஷீமா, என்ன எல்லாம் அனுப்புவீங்கண்ணே? இந்த கொஷினை இப்போ செஞ்சு அனுப்பணும், டைம் வச்சு செய்யுங்க. கொஷின் நம்பர் 2 இன்னைக்கு கொஷின் புரியுதா? கொஷின் நம்பர் 2 நிதாரணமாக செய்யுங்க, நல்லா கண்காணித்து என்னென்ன சொல்கிறான் அப்சர்வ் பண்ணி செய்யுங்க. பிழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் பிழை விடக்கூடாது. 100க்கு 99% பிழை விடக்கூடாது. என்னென்ன வரும் என்னென்ன வரமாட்டான், காசோட இலக்கம் வருமா, திகதி வருமா, வெட் வருமா, வெட்டுக்கு பதியப்பட்டீங்கன்னா இப்போ சொல்லிப்பார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ எல்லாம் பார்த்து என்னைங்க இந்த கொஷனை செஞ்சு எனக்கு அனுப்பி விடுங்க, சரிதானே? ஸோ இந்த வீடியோ நான் வந்துட்டு இப்போ எடிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறேன்னா நாளைக்கு ஷீட்டில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு சொல்லுவேன், ஷீட்டில் அப்லோட் பண்ணிட்டுன்னு சொல்லி. ஸோ வந்துட்டு பார்க்கலாம், சரியா? ரைட். ஸோ ஓகே. ஸோ நான் ஷேர் பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணுறேன். ரைட். ஸோ நீங்கள் லீவ் ஆகிக்கணும்.